5, 6, 7. Genesis chapter 37 verse 5, 6, 7. 37 में 4, 5 से யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அரிகளை கண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। இந்த நாளிலும் கூட தேவன் கொடுத்ததான ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். देखो आज के दिन तो परमेश्वर ने जो दिया हुआ वचन हम ध्यान करेंगे। இந்த வாசித்ததான இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி. इस जो वचन को जो हमने पढ़ा सबको पता है बात को। கடந்த நாட்களிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது தேவன் கொடுத்ததான வார்த்தைகள். देखो पिछले दिन में परमेश्वर के समूह जब बैठी थी करने के लिए तो परमेश्वर ने दिया हुआ वचन। அதுல நம்ம வாசித்ததான காரியத்துல பார்த்தபோது யோசேப்பு கண்டதான ஒரு சொப்பனத்தை தான் நம்ம வாசித்தோம். देखो अभी हमने क्या ध्यान किया, यूसुफ ने एक सपना देखा, उसके बारे में हमने ध्यान किया। இந்த செய்திக்கு தலைப்பு என்று பார்க்கும்போது देखो जो इस समाचार का मुख्य टॉपिक क्या है, 3 விதமான காரியங்களை இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். 3 प्रकार के कार्य आज हम ध्यान करने वाले हैं। அந்த செய்தியினுடைய தலைப்பு देखो आज जो सुसमाचार का मुख्य है टॉपिक, நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். देखो परमेश्वर हमें स्थिर खड़ा करने वाले परमेश्वर। இரண்டாவது நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். देखो हमको स्थिर मार्ग पे चलाने वाले परमेश्वर। மூன்றாவது பார்க்க பண்ணுகிற தேவன். देखो परमेश्वर हमको अगुवाई करने वाले परमेश्वर। மீண்டும் சொல்லுகிறேன், वापस मैं कहती हूँ, நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். देखो हमको स्थिर में स्थिर करने वाले परमेश्वर। நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். देखो स्थिर मार्ग पे चलाने वाले परमेश्वर। நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற தேவன். देखो हमको स्थिरता से खड़े लेके देखने लायक करने वाले परमेश्वर। இந்த वचनங்களுக்கு அடிப்படையாக देखो इस वचन के अनुसार சங்கீதம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும்போது देखो वचन संहिता 20:8 वचन में जब पढ़ते हैं, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், देखो मरोड़ के वो गिरे, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். लेकिन हम गिरे लेकिन हम वापस खड़े हो गए। இந்த வசனமானது எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் தான். ये वचन सारे लोग को पता हुआ है वचन। இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். ये वचन दाऊद ने लिखा हुआ है वचन। முறிந்து விழுந்தார்கள். देखो मरोड़ के वो गिरे, ரதங்களை குறித்தும் देखो रथ के बारे में சிலர் குதிரைகளை और குறித்தும் घोड़े के बारे में, மேன்மை பாராட்டுகிறவர்கள் देखो जो बड़ाई बताते हैं उसके बारे में முறிந்து वो விழுந்தார்கள். मरोड़ के गिर गए। ஆனால் लेकिन நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் लेकिन हम परमेश्वर के बच्चे, हम கர்த்தருடைய கிருபையினால परमेश्वर के अनुग्रह से நிற்க ஆண்டவர் பலன் தருகிறார். उस जगह पे खड़े रहने के लिए परमेश्वर बोल देते हैं। முதலாவது நம்ம பார்க்கும்போது तो पहला जब हम देखते हैं, நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர். देखो परमेश्वर हमें स्थिर खड़ा करने वाले परमेश्वर। சொல்லுங்க, बोलिए நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நிமிர்ந்து अच्छे से நிற்க பண்ணுகிற தேவன். நம்மளை எப்பவுமே நிமிர்த்தி நடக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். देखो हमें परमेश्वर हमें स्थिर खड़ा करके परमेश्वर हमें चलाते हैं। இந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களில देखो उपपत्ति की किताब में 27 में 37 वचन में हम जब पढ़े, யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறார். यूसुफ एक सपने को देखता है। இந்த யோசேப்பு தன் தகப்பனுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாய் இருந்தவர். देखो यूसुफ जो था उसके पिताजी का एकदम दोहरा बच्चा था, ஆனா அவருடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து கொண்டே இருந்தார்கள். लेकिन उसके भाई लोग उसको नहीं अपनाते थे। அவருடைய தகப்பன் அவனை நேசிக்கிறது நிமித்தமாக இந்த சகோதரர்கள் அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். देखो यूसुफ के पिताजी उसको अच्छा ज्यादा प्रेम करते थे, इसके लिए भाई लोग उसको निकाल करते थे, अपनाते नहीं थे। யோசேப்புக்கு ஒரு கண்டதான கனவு यूसुफ ने जो देखा वो सपना தன் சகோதரிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறார். देखो उसके भाइयों से बताता है அவர் என்ன सपना। சொல்லுகிறார், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். देखो मैं जो बाग में मैं जो कटनी जो काट रहा था तब அந்த வயலில அறுத்த அரிகளை சேர்ந்து தான் கட்டுறாங்க, அவங்க கட்டி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. देखो जब खेती बाड़ी जब किया वो
कटनी को जब काटे सब मिलके ही काटते हैं। அந்த வரியில சொல்லும்போது சேர்க்கப்பட்டதான ஒரு எழுத்து காரியங்கள் காணப்படுகிறது. देखो वहां पर जो देखा तो जुड़ा हुआ साथ में करते हुए कार्य दिखाई पड़ता है। இரண்டாவது பகுதியாக அவர் சொல்றார், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது. देखो तब मेरा जो कटनी का जो करता वो खड़ा हुआ। அவர் என்ன சொல்றாரு யோசேப்பு, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. देखो मेरी खेत की मल बन के खड़ा हुआ। அல்லேலூயா हालेलुया। அவர் சொல்றார், உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். देखो मेरी जो उठकर सीधे खड़ा हो गया वो आपकी जो नीचे मुझे वो किया नम्र किया। அந்த அரிக்கட்டுகளை கட்டும்போது देखो जब वो कटनी को जब बांधा யோசேப்புடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது. देखो यूसुफ की जो कटनी जो थी वो खाली खड़ी हुई थी। மற்றவருடைய அரிக்கட்டுகள் அதை வணங்கி நின்றதாக ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். देखो बाकी भाइयों की जो दंडवत की है उस सपने को देखता। அப்ப யோசேப்பு கண்ட இந்த சொப்பனத்தை தன் சகோதரரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறான். देखो यूसुफ को जो आया सपना वो अपने भाइयों को बताता है, ஆனால் அவனுடைய சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதாய் இல்லை. लेकिन यूसुफ के भाई लोग को जो यूसुफ बताता है वो मानते नहीं है। அந்த யோசேப்பை அவர்கள் பகைத்தது நிமித்தமாக देखो यूसुफ को वो निकाल किया उसके वजह से, அவர் போட்டுக்கொண்டிருந்த பலவர்ண அங்கி நிமித்தமாக देखो यूसुफ जो अच्छा वस्त्र जो पहनता वो, யோசேப்பை அந்த சகோதரருக்கு பிடிக்கல. देखो यूसुफ उसके भाई को अच्छा नहीं लगा। யோசேப்பு மற்றொரு கனவும் காண்றாரு. देखो यूसुफ दूसरा सपना भी बताते हैं। அந்த கனவை காணும் போதும் அவர் சொல்லுகிறார், वो सपने को दिखाते वक्त भी बोलते அந்த हैं। சூரியனும் சந்திரனும் देखो सूर्य और चंद्र भी, 11 நட்சத்திரம் देखो 12 जो नक्षत्र है, என்னை வணங்கினது என்றான். देखो मुझे दंडवत किए। இங்க இந்த இரண்டு சொப்பனங்களையும் பார்த்து ये दो सपने को देख के இந்த சகோதரருக்குள்ள ये भाई जो थे ஒரு கலக்கம் உண்டாகுகிறது. ये कलंकित हो गए। இந்த யோசேப்பை என்ன செய்யலாம் என்று திட்டம் செய்கிறார்கள். यूसुफ को क्या करने योजना बनाते भाई लोग। அந்த யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து தீர்மானித்த போது देखो यूसुफ को मारने के लिए निर्णय लेते भाई लोग। அவன் கூட இருந்த சகோதரன் ரூபனுக்கு அது பிடிக்கல. देखो खुद का जो उसके भाई जो था रूबन को नहीं पसंद आया। அவன் வேறொரு வழியாய் அவனை தப்பிக்க வழி காட்டுகிறான். देखो दूसरी मार्ग पे उसको बचाने के लिए बताता है। அவனை கொல்லுவதை பார்க்கிறோம், देखो उसको मारने से अच्छा அந்த இரத்த பழி நாம் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம், देखो वो खून की बलि हमारे पे ना होवे। அவனை இந்த குழியில போடலாம் என்று நினைக்கிறார்கள். देखो खड्डे में हम डाल देंगे ऐसा वो विचार करते हैं। அப்போ யோசேப்பை அந்த குழியில போடுறாங்க. यूसुफ को खड्डे में डाल देते हैं। அந்த குழி वो खड्डा தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. देखो उसके अंदर पानी नहीं था, खाली वो खड्डा था। அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. तो वचन बहुत मुख्य है। அவனை எடுத்து குழியில போடுறாங்க. उसको लेके खड्डे में डाल देते हैं। அந்த குழியில தண்ணி இல்ல. वो खड्डे में पानी नहीं है। அந்த தண்ணி ஒருவேளை அந்த குழிக்குள்ள இருந்திருந்தா अगर वो खड्डे के अंदर पानी होता तो மோசேனுடைய வாழ்க்கை அங்கேயே முடிந்து போயிருக்கும். देखो मूसा के जीवन में ऐसे यूसुफ के जीवन वही खत्म हो ஒரு जाती। சில நேரங்களில कुछ समय में நம்மளுடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में வெறும் குழியில தள்ளப்படுகிறோம். देखो खाली खड्डे में गिरे जाते हैं। வெறும் குழியில தள்ளப்படுகிற காரியங்கள் देखो खाली खड्डे में जो गिरे जाते कार्य அநேக நேரங்களில சம்பவிக்கிறது. देखो अनेक टाइम वो संभव होता है। நாம் நினைக்கிறோம் தேவன் என்னை கைவிட்டாரோ, हम विचार करते परमेश्वर ने हाथ छोड़ दिए क्या, மனிதன் என்னை கைவிட்டாரோ. मनुष्य ने हाथ छोड़ दिया क्या, அப்படி அல்ல. ऐसा नहीं है। சூழ்நிலைகள் மாறலாம், देखो परिस्थिति बदल सकती है। சந்தர்ப்பங்கள் மாறலாம், देखो परिस्थिति बदल सकती நம்முடைய है, ப்ராப்ளம் மாறலாம். हमारी समस्या बदल सकती है। எப்படிப்பட்ட சூழ்நிலையா कैसी भी இருந்தாலும் परिस्थिति हो, ஒரு சில நேரங்களில कुछ समय में நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக हमें सिखाने के लिए, நம்மை நிமிர்த்தும்படியாக हमें स्थिर करने के लिए வெறும் குழியில போடப்படுகிறோம். खाली खड्डे में गिराए जाते हैं। நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, हमें आशीर्वाद करने के लिए, நம்மை தலை தூக்கி நிமிர செய்வதற்காக हमारे सिर को स्थिर ऊंचा करने के लिए வெறும் कुழியில போடப்படுகிறோம். खाली खड्डे में गिराए जाते हैं। அதுக்குள்ள தண்ணீர் இல்ல, इसमें पानी नहीं है, எந்த சேதமும் இல்ல, इसमें हानि नहीं है, எந்த ஆபத்தும் இல்ல. कोई आफत नहीं है। ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படியாக हमारे जीवन को बचाने के लिए ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग நாம் है। குழியில போடப்பட்டாலும் खड्डे में भी गिराए जावे, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग அந்த है। குழியிலிருந்து அவரை நோக்கி பார்க்கும்போது उस खड्डे में से परमेश्वर को அந்த दिखाता है। குழியிலிருந்து நம்மை மீட்டெடுக்கவோ, हम परमेश्वर खड्डे में से निकालने அந்த के लिए, குழியிலிருந்து நம்மை நிமிர்த்தவோ, उस खड्डे में से स्थिर करने के लिए, நம்ம தலையை நிமிர்த்தவோ, हमारे स्थिर को हंसी को நம்மை चलाने के लिए, ஆசீர்வதிக்கவோ, हमें आशीर्वाद करने के लिए
ஆண்டவர் அதை தண்ணீர் இல்லாமல் ஆக்க பண்ண முடியும். देखो परमेश्वर उस गड्ढे को पानी लायक ना रहे वैसा बना सकते हैं। हालेलुया அல்லேலூயா. हालेलूया। அநேக நேரங்களில் अनेक समय में நாமும் கூட हम भी இப்படிப்பட்டதான சூழ்நிலை நிமித்தமாக ऐसी परिस्थिति की वजह से சத்துருடைய பொறாமை நிமித்தமாக शत्रु की जलन की वजह से மனிதனுடைய பொறாமை நிமித்தமாக मनुष्य की जलन की वजह से எதிரான கூட்டாளிகள் நிமித்தமாக तो कैसे भी जुड़ के लोगों நாம் से தள்ளப்படுகிறோம். हम ठुकराए जाते ஆனால் हैं, நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர் लेकिन हम ऊंचा करने वाले परमेश्वर நம்மோடு கூட हमारे இருக்கிறார். संग है। நாம ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படியாக हमारे जीवन को बचाने के அந்த लिए குழியில தண்ணீர் இல்லாதபடிக்கு वो गड्ढे के अंदर पानी ना हो, அதுல தண்ணீர் இருந்தாலும் கூட उसके अंदर पानी हो तो भी உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் आपके लिए मेरे लिए ஆண்டவர் அது வெறும் குழியாய் மாற்ற முடியும். उसको खाली कर सकते सामर्थ्य है। அதற்கு பிறகு उसके बाद அந்த இஸ்மவேல் ஜனரை வரும்போது கண்டு उसमें लोग जब आए देख के அந்த இஸ்மவேல் கூட்டத்தாரை பார்த்து जब इसमें लोग झुंड को लोग के देख के அவர்கள் இன்னொரு பிளான் செய்து एक और योजना करते இந்த हैं। யோசேப்பை அவர்களிடத்தில் விற்று போடுகிறார்கள். देखो यूसुफ को उसके पास बेच देते ऐसा विचार करते हैं। இந்த விற்று போடுகிற ஐடியா யாரு கொடுக்கறாங்க? देखो इसको बेचने का आइडिया कौन देता है? யூதா சொல்லுகிறான். ये यूदास बोलता நான் है। கூட பிறந்த ரத்த சகோதரன் देखो खुद के साथ वो भाई वो बोलता है। அவனுக்குள்ள இருந்ததான சகோதரன் देखो उसके अंदर एक भाई था, அவன் சொல்றான் இவனை இஸ்மவேல் கிட்ட விற்று போடலாம். इसको हम बेच देते इस्माइल के पास। இஸ்மவேலிடத்துல விற்று போடலாம். देखो इस्माइल के पास बेच देते हैं। அப்படியாக யோசித்து ऐसा विचार के இந்த யூதாவுடைய வார்த்தையை கேட்டு यूदा के वचन को सुन के யோசேப்பை यूसुफ को 20 வெள்ளி காசுக்கு விற்று 20 போடுகிறார்கள். पैसे के लिए बेच देते हैं। இந்த இஸ்மவேலர் கூட்டத்தாரிடத்துல விற்று போடுகிறார்கள். देखो इस्माइल लोग के पास बेच देते हैं यूसुफ को। நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது जब हम नए करार में देखते हैं இயேசுவானவரை यीशु मसीह को யூதாஸ் காரியர் यूदास कोरियत ने 30 வெள்ளி காசுக்கு விற்று देखो போடுகிறார். 30 पैसे के लिए बेच देता है। இங்கே யூதா इधर यूदा 20 வெள்ளி காசுக்கு देखो 20 पैसे யோசேப்பை விற்கிறாங்க. देखो यूसुफ को बेच அதே யூதாஸ் காரியர் वही यूदास कारियर அதே 30 வெள்ளி காசுக்கு देखो वही 30 पैसे के लिए இயேசுவானவரை காட்டி கொடுக்கிறார். प्रभु यीशु मसीह को बता देता இந்த है। இரண்டு சம்பவங்களை பார்க்கும்போது ये दो शब्दों को देखते हैं जब இங்க விற்கப்படுகிறான், बेचे जाते हैं, அங்க இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். देखो वहाँ प्रभु यीशु मसीह को बता देता है। ஆனாலும் लेकिन யோசேப்பை உயர்த்தினார். यूसुफ को ऊंचाई किया परमेश्वर ने। இயேசுவானவர் நமக்கு தகப்பனாய் மாறினார். देखो यीशु मसीह हमारे पिता बने। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलूया। இந்த நாளிலும் आज के दिन ஒருவேளை एक समय நாமும் கூட हम भी சத்துருவினிட கையில शत्रु के हाथ में நம்மை விற்கப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். देखो बेचे हुए हालत के समय दिखाई पड़ते हो तो ஆனாலும் लेकिन பயப்படாதீங்க, डरिए मत, கலங்காதீங்க. कलंकित मत हो। அந்த நாள் வரும்போது वो दिन आए तब நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை நிற்க பண்ணுவார். निश्चय आपको स्थिर करा करेंगे யோசேப்பை परमेश्वर। நிற்க பண்ணினதான தேவன் यूसुफ को स्थिर किया परमेश्वर ने, உங்களையும் நிற்க செய்வார். आपको भी खड़ा करेंगे। ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல देखो उपति की किताब में जो 37 वचन में இந்த யோசேப்பினுடைய அங்கியை எடுத்து देखो यूसुफ का कपड़े लेके ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து देखो एक बछड़े को मार के அந்த அங்கியை ரத்தத்தில் தோய்த்தார்கள். देखो उसके वस्त्र को लहू में धोए। இப்போ ஒருத்தரையும் ஆதியாகமம் 37:31 ஒருத்தர் வாசிங்க. देखो उपति की किताब में 37:31 पढ़िए। இன்னொருத்தர் லூக்கா 23:34 ஒருத்தர் வாசிங்க. देखो एक है लूका 23 में லூக்கா 23:34 23 का அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னவென்று விழாவிற்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் மன்னித்து சீக்கிரம் கொண்டார்கள். போதும். இங்க பார்க்கும்போது யோசேப்பினுடைய அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த ரத்தத்தை அந்த துணியை அவங்க துவைக்கிறாங்க. देखो उस जगह पे यूसुफ का वो कपड़े को लेके एक बकरे को मारकर उसके लहू के अंदर वो डुबो के धोते हैं। நல்ல கவனிங்க. और से सुनिए, அதே இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டார்கள் என்று देखो ऐसे ही प्रभु यीशु मसीह का वस्त्र भी उन लोगों ने भाग पाड़ा। இங்க யோசேப்பை வந்து ஒரு வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தால தோய்க்கப்படுகிறது. देखो इस जगह पे यूसुफ का कपड़ा एक बकरे के लहू के द्वारा धोया जाता है उसका कपड़ा। ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரமோ அவருடைய சொந்த ரத்தத்தால் நனைந்து
காரியங்களை நம்ம பார்க்கிறோம். देखो प्रभु यीशु मसीह का जो वस्त्र है खुद के लहू के द्वारा वो भीगता है, ऐसा हम देख सकते हैं। அந்த யோசேப்பினுடைய வஸ்திரங்களை தன் தகப்பனாரிடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாக சொல்லுகிறார்கள். देखो यूसुफ का जो कपड़े को लेके जाके ऐसा करके उसके पिताजी के पास लेके जाके कहते हैं। ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை பங்கிடுகிறார்கள். देखो प्रभु यीशु मसीह का वस्त्र भाग पाड़ते हैं। அந்த எந்த ரத்தம் விலையேறப்பெற்றது பிரியமானவர்களே? देखो कौन सा लहू बहुमूल्य है? இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால प्रभु यीशु मसीह का बहुमूल्य लहू से அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें बचाया है। யோசேப்பினுடைய வாழ்க்கையில यूसुफ के जीवन में அவன் மேல் சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். देखो खुद के भाई जलन खाए उसके ऊपर, குழியிலே தள்ளினார்கள். वो खड्डे के अंदर डाला गया, அவன் விற்கப்பட்டான். वो बेचा गया। அதே போல ऐसे ही நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में அநேக நேரங்களில अनेक समय में பொறாமைகள் எழும்பலாம். देखो जलन उठ सकती है। தண்ணீர் இல்லாத குழிக்குள்ள தள்ளப்படலாம். देखो पानी ना से खड्डे में गिरे जाते हैं। பிசாசின் கரத்தில விற்கப்படலாம். देखो शैतानों के हाथ में बेचे जाते हैं। இந்த காரியங்கள் कार्य நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது हमारे जीवन में जब होता है, கர்த்தர் யோசேப்பை எகிப்தில தலை நிமிர செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். देखो प्रभु जी यूसुफ के जीवन में यकीन में स्थिर किया, उसके सर को ऐसे परमेश्वर हमारे जीवन में भी ऐसा करेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलूया। இந்த இடத்திலும் इस जगह में भी, தேசத்திலும் ये देश में, உங்களுடைய குடும்பத்திலும் आपके परिवार में உங்களையும் ஆண்டவர் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். देखो आपको भी परमेश्वर स्थिर करना सामर्थ्य है। நம்முடைய தலையை நிமிர செய்ய போகிற देखो தேவன் हमारे सिर को स्थिर करने वाले परमेश्वर அவர் நம்மோடு கூட वो இருக்கிறார். हमारे साथ है। அவர் வேளை एक समय உதவியற்ற குழிக்குள்ள நீங்க இருக்கலாம். देखो मदद ना हो ऐसे गड्ढे में हो तो ஒருவரும் உங்களை எடுக்க கூடாதபடிக்கும், देखो आपको कोई भी ना उठा पावे, ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்ய கூடாதபடிக்கும், देखो आपको कोई भी मदद ना करे, உங்களுடைய பலனெல்லாம் இழந்து, आपका बल को खो दिया, உங்களுடைய சுகமெல்லாம் இழந்து, आपके सुख को खो दिया, உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து, देखो आपकी खुशी को खो உங்களுடைய दिया, சமாதானத்தை இழந்து, देखो आपके समाधान को खो உங்களுடைய दिया, பணத்தை இழந்து, आपके पैसे को खो உங்களுடைய दिया, குடும்பத்தை இழந்து, देखो परिवार को खो दिया, ஆசீர்வாதங்களை देखो இழந்திருக்கலாம். आशीर्वाद को खो जाओ तो, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहते हैं, யோசேப்பை उयர்த்தின தேவன், देखो यूसुफ को ऊंचा के परमेश्वर, யோசேப்பை நிமிர செய்த देखो தேவன் यूसुफ को स्थिर किया, உங்களையும் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். देखो आपको भी स्थिर करना सामर्थ्य है இன்னொரு परमेश्वर। வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 23:24 வசனம். देखो गिनती की किताब हम ले लेंगे। Numbers chapter 23 verse 24. देखो गिनती की किताब में 23वां अध्याय में 24। அந்த ஜனம் கிருஷ்ணசிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்போம். அதுதான் பிடித்த இலையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேலர். देखो वो लोग यानी इस्राएल लोग, இந்த வசனத்தை வந்து பார்க்கும்போது इस वचन में हम देखते हैं, பீலேயாம் தீர்க்கதரிசி देखो बिलेयाम भविष्यवक्ता, அந்த பாலாக் ராஜாவை நோக்கி சொன்னதான வார்த்தை. देखो बालाक राजा को देख के कहने वाला அந்த वचन, துஷ்ட சிங்கம் போல எழும்பும், देखो दुष्ट के सिंह के समान खड़ा होगा, பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கும். देखो बाल सिंह के समान स्थिर खड़ा रहेगा। எப்படி நிற்குமா? कैसे खड़ा रहेगा वो? பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கும். देखो बाल सिंह के समान स्थिर खड़ा रहेगा। ஆகினால் யோசேப்பை நிமிர்ந்து நிற்க பண்ணின தேவன், देखो ये सब स्थिर किया परमेश्वर ने, தாவீதை நிற்க பண்ணின தேவன், दावीद को खड़ा किया परमेश्वर ने, இயேசுவானவரை நிமிர செய்து ராஜாவாக மாற்றினவர். देखो यीशु मसीह को खड़ा करके राजा से बदला परमेश्वर ने। இன்றைக்கு நம்மளையும் நிற்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். देखो आज भी हमको खड़ा करने के लिए परमेश्वर सामर्थ्य है। யோசேப்பை நிமிர செய்த देखो தேவன், यूसुफ को स्थिर किया परमेश्वर அவரை ने, நிற்க பண்ணின தேவன், देखो उसको स्थिर किया परमेश्वर ने, அதை எகிப்துக்கு தலையாக்கி நிமிர செய்த தேவன், देखो यगिप्त को स्थिर किया वो उसको। அநேகருக்கு உங்களையும் தலைவர்களாகவும் மாற்ற தேவனால் கூடும். देखो आपको भी अनेक लोग के लिए नेता बनने परमेश्वर सामर्थ्य है। இரண்டாவதாக பார்க்கும்போது दूसरा हम देखते हैं, நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். हमें स्थिर अच्छे से चलाता है, स्थिर। இரண்டாவது நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். देखो दूसरा स्थिर हमें चलाता है। வசனம் வாசிக்கலாம். லேவியராகும் देखो लेवी की किताब 26ஆம் அதிகாரம் देखो 26वां अध्याय 13ஆம் வசனம். 23 वचन। லேவியராகும் लेवी की किताब 26 26वां अध्याय 13. 23। நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாகாதிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகக்கடிகளை முடித்து நீங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர்
இங்கே பார்க்கும்போது நீங்கள் எகிப்தியாருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு देखो आप इजिप्ट में गुलामी ना रहो ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அடிமைப்படும்போது एक मनुष्य के जीवन में जब वो मार मिलता है तब அவனுடைய சரீரத்துல பலனற்று போவாங்க उसके शरीर में बल नहीं मिलता है அந்த பலனே இல்லாதபடிக்கு காணப்படும் देखो बल ही उसके पास नहीं रहेगा இங்க இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக மோசே ஆண்டவர் தெரிந்தெடுத்து வழி நடத்துகிறார் जब इस जगह पे इस्राएल लोग गुलामी में थे तो मूसा को चुन के उस गुलामी से निकालने के परमेश्वर मूसा को चुनते हैं வசனம் சொல்ல நீங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாய் இராதபடிக்கு देखो वचन कहता है इजिप्ट में आप गुलामी ना रहो நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி उस देश में से आपको रवाना करके உங்கள் நுகத்தடிகளை முறித்து देखो आपके जितने भी है वो सब हटा के உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவர் देखो आपको स्थिर करके चलाने वाले परमेश्वर ही खाली एक ही இந்த है வசனத்துல நம்ம தியானிக்கும் போது इस वचन में जो हम ध्यान करते हैं அடிமைத்தனம் देखो गुलामी அந்த அடிமைத்தனம் देखो गुलामी நுகத்தடிகள் देखो जो मुकुट है जो बाप की நிமிர்ந்து நடக்க கூடாதபடிக்கு பார்வோனின் கையில அடிமையா இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் देखो आप अच्छे से ना चल पाओ ऐसे गुलामी की जो कानून के हाथ में जो ताकत थी उसकी कार्य அந்த நுகங்களை சுமந்து சுமந்து சுமக்க முடியாத பட்சத்தில்தான் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதபடி ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுத்து தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை அதை விடுவிக்கும்படியாக மோசேயை ஆண்டவர் எழும்ப செய்கிறார் देखो पाप की कार्य को उठा के वो गुलामी की कार्य को उठा के वो इसके लिए मूसा को परमेश्वर चुनते हैं उसमें से छुटकारा देने के அந்த लिए அடிமை என்னும் நுகத்தடியை முறிக்கிறார் देखो गुलामी की जो बंधन में से परमेश्वर छुड़ाते हैं முறித்தும் போடுகிறார் देखो उसको मोड़ते भी है விடுதலையும் ஆக்குகிறார் परमेश्वर छुटकारा भी देते हैं ஆனாலும் लेकिन இந்த இஸ்ரவேல் ஜனங்க इसराइल लोग தேவனுக்கு परमेश्वर के सामने அடிக்கடிக்கு बार बार வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தார்கள் देखो ऐसे बात ना मानते थे ऐसे लोग थे அற்புதங்களும் அதிசயங்களும் பார்க்கும்போது देखो चीज चमत्कार भी देखते थे தேவனை துதிப்பார்கள் परमेश्वर को देख के आराधना करते थे போது कमी जब आती थी தேவனை முறுமுறுப்பார்கள் देखो परमेश्वर को कुड़कुड़ाते थे இந்த ஜனத்தை வழிநடத்தியதான மோசே देखो ये लोग को चलाने वाले मूसे இவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக इनको गुलामी से छुटकारा देने के लिए ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு கேட்டு ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக அந்த ஜனங்களை நடத்துகிறார் देखो मूसे परमेश्वर से पूछ के उन लोगों को चलाते हैं இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் देखो आज के दिन हमारे जीवन அந்த में பாவம் என்னும் அடிமையிலிருந்து देखो पाप की गुलामी से ஆண்டவர் நம்முடைய முகத்தடியை எடுத்து देखो पाप के बंधन को तोड़ के அவருடைய ரத்தத்தால கழுவி देखो उनके लहू से धो के இந்த உலகத்தின் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கி देखो संसार की गुलामी से छुटकारा देके நம்முடைய நுகத்தை முறியடித்து देखो हमारे पाप के बंधन को तोड़ के அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார் के बच्चे से हमें बदला है परमेश्वर ने அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி देखो வைத்திருக்கிறார் परमेश्वर के बच्चों से बदले हैं। ஆனாலும் अनेक நேரங்களில் लेकिन अनेक बार இந்த ஜனங்கள் ये लोग எப்படி தங்களுடைய நுகத்தை சுமந்து பழகினார்களோ अपने पाप के बंधन को कैसे उठा के चले இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில तो अनेक के जीवन में அந்த நுகத்தை சுமந்து சுமந்து அந்த பழகினதான அந்த பழக்க வழக்கங்களை இன்னும் விட்டு வெளியே வராமல் நாமே நம்ம மாட்டிக்கொள்கிறோம் देखो पाप के बंधन को ना छोड़े लेकिन उसके अंदर रह के ये उसमें भी फंसे हुए हैं ஒரு சிலர் அந்த நுகத்தை சுமந்து கொள்ள தானாகவே தேடி போகிறார்கள் देखो कुछ लोग बंधन को पाप के बंधन को ढूंढते हुए जाते हैं தானாகவே குழியில விழுந்து மாட்டிக்கொள்கிறது देखो खुद ही गड्ढे में गिर के फंस जाते हैं பிசாசுடைய கரத்தில மாட்டிக்கொள்கிறது देखो शैतान के हाथों में फंस जाते हैं இந்த நுகம் சுமக்கிறது என்று பார்க்கும்போது देखो पाप के बंधन को उठाना இந்த मतलब காளை மாடுகள் எல்லாம் வைத்திருப்பாங்க देखो भेड़ बकरी जो रखते हैं அந்த அதுக்கு எப்பவுமே பழக்கி வச்சிருப்பாங்க देखो उसको सिखा के रखते हैं அந்த எஜமா அந்த பக்கம் போனா கூட देखो मालिक जब जाएगा उसके बाजू அதுக்கு से தண்ணீர் கொடுக்கணும்னு போனாலும் पानी भी देने जाएगा तो அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு போனாலும் उसको खाने देने भी जाएगा तो भी அந்த காளை மாடுகளை நீங்க பாருங்க देखो भेड़ को देखा होगा आपने அது எதை கொடுக்குறாங்களோ அதை பார்க்காது देखो जो देते वो नहीं देखेगा அது கழுத்தை தான் முதல்ல நீட்டோம் देखो कलाई पे देख
आगे அதுக்கு करेगा। தெரியும் उसको पता है எஜமான் வருவாரு देखो मालिक आ रहा है, நம்ம கழுத்து மேல देखो मेरे सिर ऊपर வைக்கிற காரியத்தை வைத்து जो रखना है वो कार्य को रखे। அதை எதற்காக பயன்படுத்தணுமோ देखो हमें किसके लिए उपयोग करना है, அதற்கு பயன்படுத்துவார் என்று நினைத்து देखो उसको जानकर विचार அந்த करके எஜமான் போகும்போதெல்லாம் देखो जब मालिक जब जाएगा கழுத்தை நீட்டும் देखो वो सिर को ऊंचा करेगा, அதுக்கு ஆகாரம் வைக்கிறதையும் பார்க்காது देखो वो भोजन रखते वो भी नहीं அதுக்கு देखेगा, தண்ணீர் வைக்கிறதும் பார்க்காது पानी लगेगा तो भी नहीं देखेगा। ஃபோர்ஸா அவங்க கொடுத்தாதான் அது சாப்பிட்டு குடிக்கும் देखो जबरदस्ती जब देंगे तभी वो पिएगा खाएगा। அப்படிதான் நம்முடைய அநேகருடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கை देखो ऐसे मसीह के जीवन भी அந்த நுகத்தடி வேண்டாம் என்று ஆண்டவர் அதை எடுத்து போட்டு देखो वाक्य बंधन नहीं चाहिए उसको அவருக்கு நாம் தேவை என்று அறிந்து देखो परमेश्वर का हमको चाहिए நமக்கு जानकर ஒரு விடுதலையை கொடுத்து हमको एक छुटकारा देके ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் परमेश्वर ने हमें चुने हैं। ஆனால் அந்த பழக்க தோஷம் लेकिन वो बात की कार्य ஒரு சில நேரங்களில कुछ समय में அந்த நுகங்களை நாமே சுமந்து கொள்ள போகிறோம் देखो बात के बंधन को हमें खुद उठाते हैं। ஆசீர்வாதமான நுகத்தை சுமக்கலாம் देखो आशीर्वाद के हम उठा सकते हैं, ஆனால் விருப்பமில்லாத நுகங்களை சுமக்க போகக்கூடாது देखो जो पसंद नहीं है उसको नहीं उठाना அந்த हमें करना பாவம் चाहिए। என்னும் நுகத்துக்கு நாங்க வணங்கி கொடுக்கிறோம் देखो बात के जो बंधन को हम अपना लेते हैं, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்கு நாம் வணங்கி கொடுக்கிறோம் देखो परमेश्वर को जो अच्छा नहीं लगता वो कार्य के लिए हम अपना लेते हैं, எதை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த காரியத்துக்கு நாம் வணங்கி கொடுக்கிறோம் जो हमें नहीं करना है वो जो कार्य करते हैं वो हम अपना இன்னைக்கு लेते हैं। உலகத்துல பார்க்கும்போது इस संसार में देखते हैं எல்லாம் இந்த நுகத்தை சுமந்தவர்களாக देखो सारे पाप के बंधन को उठाए ஒரு हुए விடுதலை இல்லாம ये छुटकारा नहीं है। தினமும் ஓடுகிற ஓட்டத்துல मतलब प्रतिदिन जो दौड़ते அந்த दौड़ में நுகத்தை சுமந்தவர்களாய் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் देखो वो पाप के बंधन को लेके दौड़ते அந்த हैं। நுகத்தை முறியடிக்க வந்ததான மகாராஜா இயேசுவானவர் देखो पाप के बंधन को तोड़ने के लिए प्रभु यीशु मसीह राजा जो அவர் है நமக்காக ரத்தம் சிந்தினார் वो हमारे लिए लहू बहा है। மீண்டும் மீண்டுமாக அந்த நுகத்தை சுமந்தவர்களாக देखो वापस बात पाप के बंधन को उठाने அந்த हुए அடிமையான வாழ்க்கையில் இருந்து वो गुलामी के जीवन में நாம் से வெளியே வர வேண்டும் हमें बाहर आना है। தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஒன்று வாழ வேண்டும் देखो प्रभु को जो प्रिय लगता है उस जीवन में जीना है। தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும் देखो प्रभु जी जो कहते हैं उस वचन को सुनना அந்த है। அடிமைதன வேண்டாம் वो பிரியமானவர்களே. गुलामी के जीवन नहीं चाहिए, அந்த அடிமைதனத்தின் வாழ்க்கை வேண்டாம் वो गुलामी के जीवन में नहीं அந்த चाहिए, பாவ வாழ்க்கை வேண்டாம் वो पाप के जीवन में नहीं அந்த चाहिए, பாவ சிற்றின்ப வாழ்க்கை வேண்டாம் पाप के विचारों के जीवन नहीं चाहिए। தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழுவோம் देखो பிரியமானவர்களே. प्रभु को जो प्रिय लगता है उसी के अनुसार தேவனை चले। விட்டு விலகும் போது देखो प्रभु जी से हम अलग हो அந்த गए थे। நுகம் உங்க மேல சுமக்கப்படும் देखो पाप के बंधन आपके ऊपर அந்த आएगी। நுகத்தை தேவனை தவிர வேற யாரும் அதை எடுக்க முடியாது उस बंधन परमेश्वर के अलावा कोई नहीं निकाल सकता அந்த है। நுகத்தை இந்நாள் வரைக்கும் நம்ம சுமக்க முடியும் देखो हम कितने देर तक हम उसको उठा पाएंगे। ஒரு சில நேரங்களில் வழிகட்டமாய் நாமே போய் மாட்டிக்கொள்ளுகிறோம் देखो कुछ समय अपने आप खुद ही हम उसको बंधन में ले ஞானம் लेते हैं। இல்லாதபடிக்கு நுகத்தை சுமக்கிறோம் देखो ना होता है ज्ञान नहीं लेते हम उठा लेते हैं। ஆலோசனை இல்லாமல் நுகத்தை சுமக்கிறோம் देखो सन्नाट नहीं लेते हम पाप के बंधन में उठा लेते हैं। தேவன் என்னை கைவிட்டார் परमेश्वर ने हाथ छोड़ दिया क्या அதற்கு मुझे? பிறகு வேற பக்கமாய் நம்ம उसके திரும்புகிறோம் बाद हम दूसरी ओर मन फिराते हैं। எவ்வளவு பாரம் சுமக்கணும் அவ்வளவுதான் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார் देखो कितना बोझ हमें उठाना है उतने परमेश्वर आके देंगे। அளவுக்கு மிஞ்சி நம்மை சோதிக்க மாட்டார் देखो उसके अलावा ज्यादा हमें परीक्षा में नहीं लेंगे। இப்படி ஆசீர்வாதமான நுகத்தை சுமக்க நம்ம ஆயத்தமாய் இருக்கணும் देखो आशीर्वाद के बंधन को उठाने लायक ऐसा रहना है। தேவனுடைய காரியங்களை சுமக்க அந்த நுகத்தை சுமக்க நாம் முன் வர வேண்டும் देखो परमेश्वर की कार्य को उठाने के लिए हमें आगे आना அந்த है। உலகத்தின் நுகங்களை சுமந்து சுமந்து பலனற்று ஜீவனே இல்லாதபடிக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு குறைவற்ற வாழ்க்கையை விட देखो संसार के बंधनों को उठाते हुए हमारे जीवन को बलिता करके उसी जीवन में இருக்கிற கொஞ்சத்திலேயே ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் காணப்படும் போது जो है उसमें हम सच्चे से परमेश्वर के लिए खड़े रहेंगे। तो ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் परमेश्वर हमें आशीर्वाद करने के लिए सामर्थ्य है। ஒரு சிலருடைய வாழ்க்கையில उस लोग के जीवन में ஆசீர்வாதம் கிடைத்தாலும் आशीर्वाद मिले तो भी இல்லை என்ற நுகம் देखो ना ऐसा बंधन, புலம்புகிற நுகம் देखो गुलगुलाहट बोलते हैं। ஆசீர்வாதம் கிடைத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அடிமைதன வாழ்க்கை देखो आशीर्वाद मिलता है लेकिन उसका अपना ना लाए ऐसा वो गुलामी। ஒரு சில வாழ்க்கையில ஆண்டவரை கேட்கறதுக்கு முன்னதாவே ஆண்டவர் தருகிறார் देखो कुछ लोग के जीवन में उसको नहीं चाहिए तो भी परमेश्वर दे देते हैं। நம்ம அதை கேட்டே இருக்க மாட்டோம் கொடுத்திருப்பாரு देखो हमें मांगे भी नहीं हमें दे दिया होता ஒரு है। சில நேரத்துல கேட்கவும் அதை கொடுத்துருவாரு देखो कुछ समय
मांगेंगे तो भी दे देते ஒரு हैं। சில நேரத்துல நினைப்போம் ஆனா மறந்துட்டு இருப்போம். देखो कुछ समय विचार करते हैं लेकिन भूल जाते होंगे, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. लेकिन परमेश्वर हमें दे देते हैं। ஆண்டவருக்கு நாம் உண்மையா இருந்தால் போதும். देखो परमेश्वर के लिए हम सच्चे से रहेंगे काफी है। பரிசுத்தமா இருந்தா போதும். देखो वैधता से रहेंगे काफी है। அவரை நோக்கி பார்த்தா போதும். परमेश्वर की ओर देखेंगे काफी है। அவருக்காக எழும்பினா போதும். उनके लिए खड़े रहेंगे काफी है। அந்த நுகங்களை முறியடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். देखो पाप को हटाने के लिए परमेश्वर हमारे साथ है। அந்த அடிமைதன வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர போதுமானவராய் இருக்கிறார். देखो उस गुलामी के जीवन में से परमेश्वर हमें निकालने के सामर्थ्य है। இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Acts chapter 14 verse 10. देखो प्रेरित की किताब हम पढ़ेंगे 4 में 10 वचन। நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னார். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நன்றி. परमेश्वर के पवित्र नाम की धन्यवाद। இங்கே வாசித்ததான இந்த வசனத்துல देखो इस वचन जो पढ़ा हमने, பவுல் லிஸ்திராவில देखो पौल लिस्त्रा में சப்பானியாய் இருந்த ஒருவனை கண்டு, देखो सरपानिया था, उसको देख के நீ எழுந்து காலூன்றி நில். तू खड़े होके हाथ तेरे पैर पे खड़ा हो जा। கவனிக்கிறீங்களா? गौर से सुन रहे हो? பவுல் என்ன சொல்றாரு? पौल जी क्या कहते हैं? லிஸ்திராவுல ஒரு சப்பானியா இருக்கிற மனுஷனை பார்த்து, देखो इस्तिरा में एक मनुष्य को देख के நீ காலூன்றி நில்லுன்றாரு. तू तेरे पैर पे खड़े होके खड़ा रहे। ரெண்டு வார்த்தை சொல்றாரு. देखो दो वचन बोलते நீ हैं, எழுந்து तू खड़े होके तू खड़े होके காலூன்றி நில்லு. तेरे पैर पे तू खड़े हो। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அத மெதுவா சொல்லல பவுல். वो चुप शांति से नहीं बोला उसने, உரத்த சத்தத்தோட சொல்றாரு. पूरे आवाज के साथ बोला। நீங்க சொல்லுங்க பாப்போம். आप बोलिए, நீ எழுந்து காலூன்றி நில்லுன்னு சொல்லுங்க. आप बोलिए, आप तेरे पैर पे खड़े हो जा। பவுல் மாதிரி சொல்லு. சத்தமா पूरे आवाज से நீ எழுந்து காலூன்றி நில்லு. நீ எழுந்து காலூன்றி நில்லு. நீ எழுந்து காலூன்றி நில்லு. உடனே அவன் என்ன செய்கிறான்? तुरंत क्या करता है? குதித்தெழுந்து நடந்தான். दौड़ के खड़े होके चलने लगा। இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, देखो आज भी परमेश्वर आपको देखे நீ कहते हैं, எழுந்து तुम खड़े होके நீ காலூன்றி நில்லு. तुम तेरे पैर पे खड़े हो जा। அமைதியா இரு. साथ नहीं, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, वापिस कहते हैं, நீ எழுந்து காலூன்றி நில்லு. तू खड़े होके वापिस तेरे पैर पे खड़े हो जा। மௌனமா இருக்கிறோம். हम चुप रहते हैं। இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில आत्मिक जीवन में ஒரு மந்தாரமான ஆவி நிமித்தமாக, देखो मन की आत्मा, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதது நிமித்தமாக, देखो परमेश्वर की आवाज को ना सुनने उसके लिए, அவர் சொல்லுகிறபடி செய்யாதது நிமித்தமாக परमेश्वर जो कहते हैं उसके अनुसार ना करते இன்னைக்கு हैं। அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் சப்பானிகளாய் காணப்படுறார். देखो आत्मिक जीवन में देखो तो सपानी के तौर पे है, எனக்கு இல்ல, हमारे पास नहीं எனக்கு है, கிடைக்கல, मुझे नहीं मिला, எனக்கு குறைவா இருக்கிறது, मुझे कमी घटी है, எனக்கு பத்தல, मुझे काफी எனக்கு नहीं है, இன்னும் வேணும், मुझे और चाहिए, இன்னும் ஆசீர்வாதம் और आशीर्वाद வேணும், चाहिए, இது போதாது. और नहीं इतना काफी नहीं है। சப்பானியா கேட்டா மாத்திரம் போதாது. देखो सपानी ने मांगा उसके, ஆண்டவருடைய நாமத்தினால देखो परमेश्वर के नाम से, நாம் எழுந்து காலூன்றி நிற்க வேண்டும். देखो हमें खड़े होके हमारे पैर पे खड़े हो जाना है। ஆண்டவரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்த பிறகு देखो परमेश्वर ने आपके जीवन में चमत्कार करने के बाद அதித்து எழுந்து நடக்க வேண்டும். देखो कूद के खड़े होके चलना है। எழுந்து நிக்கிறதுக்கும் देखो खड़े रहना, குதித்து எழுதுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. देखो कूद के खड़े होना अलग है। இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டோம். देखो परमेश्वर के बच्चे परमेश्वर के समूह में आ गए, ஆண்டவர் சொல்றா, நீ கால் ஒன்றை நின்னுட்ட, तू तेरे पैर पे खड़ा हो गया, ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். आशीर्वाद मैंने दे दिया। இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் கொடுக்கும் போது और आशीर्वाद देते हैं, நம்ம எப்படி எழுதணும்? और कैसे खड़े होना है? குதித்து எழுந்து எழும்ப வேண்டும். कूद के खड़े होके चलना है। எவ்வளோ கொடுத்தாலும், जितना भी देवे, எவ்வளோ வாங்கினாலும், जितना भी लेवे, சப்பானிகளாகவே இருந்தோம்னா, देखो लगने ही रहेंगे तो நீதிமொழிகள் சொல்லுகிறது, हिंदी वचन कहता है, கொடுத்தவனிடத்திலிருந்து எடுத்து जिसको दिया गया उसको ले लिया जाएगा, இல்லாதவனிடத்தில் ஆண்டவர் கொடுத்துருவார். जिसके पास नहीं है उसको दे दिया जाएगा। ஆவிக்குரிய வாழ்க்கையில, आत्मिक कार्य में, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில आत्मिक कार्य में ஆண்டவர் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு परमेश्वर ने दिया जो पा लिया हो, நீ ஆண்டவருக்காக குதித்து எழும்பாவிட்டால் देखो परमेश्वर के लिए दौड़ के कूद के खड़े के ना हो तो இடத்தில் ஆண்டவர் கொடுப்பார். जिसके पास नहीं उसको दे देंगे, உன்னுடைய கிருபைகளை அங்க கொடுப்பார்.
तेरी कृपा को दे देंगे, உங்களுடைய அபிஷேகத்தை அங்க கொடுப்பார், तेरे अभिषेक को दे உங்களுடைய देंगे, ஆவிக்குரிய அனலை அங்க ஊற்றுவார். तेरे आत्मिक एकदम आत्मिक को बांट दे देंगे। கொடுத்ததிலே நாம் குதித்து எழுத வேண்டும். जो दिया गया उसमें कूद के हमें चलना है। கொடுத்ததிலே நீ ஆண்டவருக்காக எழுந்து நிற்கிறோமா? देखो जो दिया है उसमें परमेश्वर के लिए खड़े हैं क्या? நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? क्या हमारे हम दौड़ रहे हैं? நமக்காக குதித்து எழுதுகிறோமா? क्या हमारे हम कूद के दौड़ के कर रहे हैं? இங்கே பவுல் இஸ்திராவில சப்பானியை பார்த்து சொல்லுகிறார், देखो पाउल जी इस्राएल में रह के लंगड़े को देख के நீ कहते हैं, எழுந்து கால் ஊன்றி நில். तू खड़े होके तेरे पैर पे खड़े हो जा। நம்மளே உன்னை நிக்க முடியல, देखो हम खुद खड़े नहीं पा रहे, மற்றவங்களுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்? दूसरे को कैसे बोल நீ पाएंगे? வா, ஆண்டவருடைய சமூகத்துல வாங்க, तू आ प्रभु के समूह में आओ। சப்பானியா இருக்கிற ஆண்டவர் உன்னை நடக்க செய்வார் என்று சொல்ல முடியுமா? आप लंगड़े हो, परमेश्वर आपको खड़ा करके चलवा सकते हैं, बोल सकते हो, बोल सकते हो। குதித்து எழுத முடியுமா? देखो कूद के खड़े हो सकते हो। நாம எழுந்து நின்றுட்டோம், हम खड़े हो गए, குதித்து எழும்பணும். देखो कूद के खड़े होना है। மற்றவங்களை பார்த்து கால் ஒன்றை நில்லுன்னு देखो சொல்லணும். दूसरे को अपने पैर पे खड़े हो जा நாம் बोलना है। அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பும் வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சப்பானியாய் காணப்படும். देखो हम आत्मिक जीवन में जब जब स्थिर खड़े ना रहे तो हमारे जीवन में ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து देखो आत्मिक जीवन में நம்ம எப்படியாய் காணப்படுகிறோம்? कैसे दिखाई पड़ता है? ஆண்டவருக்காக நின்று கொண்டிருக்கிறோமா? परमेश्वर के लिए खड़े हैं क्या? ஆண்டவருக்காக குதித்து எழுந்து அவருடைய ஆச்சரியங்களை சொல்லுகிறோமா? देखो परमेश्वर के कार्य को देख के खुद के खड़े होकर बोलते எந்த हैं உணர்வும் இல்லாம காணப்படுகிறோமா? क्या कोई महसूस नहीं ऐसा है? ஆவிக்குரிய வாழ்க்கையில आत्मिक जीवन में அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான வாழ்க்கையில இருக்கிறவங்களை ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுகிறேன்னு சொல்றாரு. देखो ठंडा भी नहीं, गर्म पानी स्थिर रहते हैं, उसको परमेश्वर उल्टी कर देते हैं। எப்போ பெற்ற அபிஷேகத்துல எவ்வளவு நாளைக்கு ஓடுவீங்க? देखो जो पाया अभिषेक कितने दिन दौड़ोगे? எப்போ பெற்றுக்கொண்ட கிருபையில எவ்வளவு நாளைக்கு ஓட முடியும்? देखो जितना पाया अनुग्रह कब तक दौड़ोगे? அனுதினமும் ஆண்டவரை தேட வேண்டும், देखो प्रतिदिन परमेश्वर को ढूंढना ஒவ்வொரு है। நேரமும் ஆண்டவரை தேட வேண்டும், देखो हर क्षण में परमेश्वर को ढूंढना है, பரிசுத்தத்தை தேட வேண்டும், पवित्रता को ढूंढना है, அவருடைய கிருபைக்காய் ஏங்கி நிற்க उनकी வேண்டும், कृपा के लिए हमें அவருடைய பலனுக்காய் ஏங்கி நிற்க उनके बल के लिए हमें खड़े रहना ஜீவன் है। தப்பித்துக் கொள்ளபடியாய் அவருடைய சமூகத்துக்கு வர हमारे வேண்டும். जीवन में रक्षी जावे इसके लिए प्रभु के सम्मुख में आना है। இந்த நாளிலே நாமே நிதானித்து பார்ப்போம். देखो आज के दिन हम खुद विचार करके நம் देखेंगे ஆவிக்குரிய வாழ்க்கையில हमारे आत्मिक जीवन में எப்படியாய் காணப்படுகிறோம்? कैसे दिखाई पड़ते हैं। ஆலயத்தில் வரும்போது कलीसिया में जब आते हैं உற்சாகமுள்ள ஆவியோட வரணும். एक उत्साह की आत्मा से आनी है। வாரத்துல ஒரு நாள் हफ्ते में एक बार 3 மணி நேரம் தான், देखो 3 घंटे அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறோம். तो वही परमेश्वर लिए देते हैं। 3 மணி நேரத்துல கூட वो 3 घंटे भी ஆண்டவருக்காக நிக்கலனா, परमेश्वर के लिए खड़े रहते हैं। ஆண்டவருக்காக குதித்து எழும்பலனா, परमेश्वर के लिए खुद के खड़े रहते हैं। ஆண்டவருக்காக மகிமைப்படலனா, परमेश्वर के लिए महिमा ना हो அவருக்காக சாட்சியா இல்லனா, देखो परमेश्वर की गवाही से ना रहे तो அவருக்காக ஜெபிக்க வாய் திறக்கலனா, देखो परमेश्वर के लिए प्रार्थना करने का मौका पड़े அவருக்காக तो வேத வசனத்தை வாசிக்க வாய் திறக்கலனா, देखो उनके लिए परमेश्वर के वचन ना पड़े तो நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் சப்பானிகளாக தான் காணப்படுகிறோம். देखो आत्मिक जीवन में हम लंगड़े ही है। ஒரு சர்ச்சில் தான் ஒரு ஜெபத்துக்கு ஜெபம் பண்ண அவ்வளவு நேரம் देखो चर्च में प्रार्थना करने का इतना समय அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, மௌன ஊர்வலம் வரும் நம்ம ஆராதனை. देखो वो प्रार्थना करेंगे मौन करके आते क्या हमारे வேறு சபைகளில் போய் பாருங்க, दूसरे कलीसिया में देखिए சான்ஸ் கொடுப்பாங்களான்னு ஏங்குறாங்க. वो चांस देंगे से प्यासे पे है। ஜெபிக்கணும்னு வாஞ்சை, देखो प्रार्थना करने का வேத तकास है। வசனத்தை எடுத்து வாசிக்கணும்ன்ற வாஞ்சை देखो बाइबल वचन पढ़ने का तकास है। ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது परमेश्वर के सम्मुख में जब आवे நீயா நானா யோசிக்க கூடாது. तू या मैं ऐसा नहीं विचार करना है। ஜெபம் பண்ணணும்னா டக்குன்னு ஜெபம் देखो பண்ணணும். प्रार्थना करने तुरंत प्रार्थना करना है। வேத வசனம் சொன்னா எடுத்து வாசிக்கணும். देखो बाइबल वचन बोले तो उठा के पढ़ना है। ஆண்டவரோட அவ்வளவு பெரியவங்களா நம்ம देखो परमेश्वर से हम बड़े क्या ஜெபம் பண்ணுங்கன்னா அப்படியே மௌனமா இருக்கிறீங்க. देखो प्रार्थना करते तो चुप रहते हो। ஆண்டவர் அதுல பிரியமா இருப்பாரா? देखो उसमें परमेश्वर प्रिय देंगे। ஒரு சிலர் பேர் சொன்னாதான் ஜெபம் பண்ணுவாங்க. देखो कुछ लोग प्रार्थना करेंगे कभी प्रार्थना नहीं करेंगे। ஆண்டவருடைய சமூகத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை. देखो परमेश्वर के समय एडवर्टाइजमेंट नहीं चाहिए। கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா मसीह तेरे अंदर हो तो நீ எழுந்து பிரகாசி. तू खड़े हो। அவர் கொடுத்த ரட்சிப்பு உனக்குள்ள இருந்தா देखो परमेश्वर ने दिया उद्धार तेरे अंदर हो तो பிரகாசிக்கணும். तू खड़े होकर प्रकाशित होना है। பிரகாசிக்கணும். तू प्रकाशित होना है। ஜெப குறிப்பு கொடுத்தா एक प्रार्थना की पॉइंट देखो உற்சாகமாக ஜெபிக்கணும். उत्साह से प्रार्थना ஒரு करना है। சந்தோஷத்தோட एक ஜெபிக்கணும். खुशी के साथ प्रार्थना வேத करना है। வசனத்தை சொன்னா बाइबल वचन बोले तो டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். फटाफट निकाल के पढ़ना है। ஆவிக்குரிய வளர்ச்சி आत्मिक की बढ़ोतरी சபைக்குள்ள காணணும். जो कलीसिया में दिखाई पड़ती நம்ம है। வீட்டுல மணிக்கணக்கா ஜெபம் பண்றது அது இல்லை. जब हम घर पे ज्यादा प्रार्थना करते हो नहीं ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது
परमेश्वर के सम्मुख में जब आए, அவனை எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க. देखो परमेश्वर जीवन दिया அந்த आपने, உணர்வுள்ள ஆவியினால, महसूस किया आत्मा से, அந்த உணர்வுள்ள ஆவியினால देखो प्रेम की महसूस किया आत्मा से। ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒன்று செய்யணும். परमेश्वर के लिए कुछ करना है, ஆலயத்துக்கு வரும்போது कलीसिया में जब आए, ஜெபம் செய்து வரணும். प्रार्थना करके आना है, ஆண்டவரிடத்துல சொல்லணும். परमेश्वर को बोलना है, ஆராதனையில आराधना में ஏதாகிலும் कुछ भी ஒரு பங்கு एक भाग நான் எடுக்கணும் ஆண்டவரே. मुझे लेना है, ஒரு ஆரம்ப ஜெபம் செய்யணும். जब आप प्रार्थना ஒரு करना है, காணிக்கை ஜெபம் செய்யணும். ஒரு கடைசி செய்தியில ஒரு ஜெபம் செய்யணும். मैसेज के ஒரு अंतिम प्रेयर करना சாட்சி है, சொல்லணும். एक गवाही बोलना है, வாயை திறந்து பாடணும். मेरे मुंह खोल के உமக்கு बोलना है, நன்றி சொல்லணும். आपको धन्यवाद करना है। அப்படி நாம் ஜெபித்து வரும்போது ऐसा प्रार्थना करते हुए आगे तो அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்க பிரியமானவர். परमेश्वर की आशीर्वाद हमारे ऊपर आएगी। உலகம் எங்கிலும் देखो संसार में, கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று देखो परमेश्वर की राज्य समीप है, அநேக இடங்களில் சுவிசேஷமாய் சொல்லிக்கொண்டே देखो अनेक जगह पे सुसमाचार सुनाते हुए आ रहे हैं। நீங்களும் நானும் आप और मैं, காலூன்றி நில்லாவிட்டால் जब हम स्थिर ना खड़े रहे तो கர்த்தர் வேறிடத்திலிருந்து ரட்சிப்பை எழும்ப செய்வார். देखो दूसरे के द्वारा उद्धार कराएंगे। நீங்களும் நாங்களும் ஆண்டவருக்காக எழும்பாவிட்டால் देखो आप और हम परमेश्वर के ना खड़े हो तो ஆண்டவர் மற்றவர்களை தேடி போவார். परमेश्वर दूसरे को ढूंढते हुए जाएंगे। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், देखो आज परमेश्वर आपको देख के कहते हैं, காலூன்றி நின்று கொண்டிருக்கிறாயா? तू स्थिर खड़ा है क्या खड़ा है? நீ குதித்தெழுந்து ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? कूद के खड़े होकर परमेश्वर के लिए दौड़ रहा है, தள்ளாடாதே. तो लड़ना मत। உனக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். देखो परमेश्वर सहायक है। ஒருவேளை உங்களுடைய கால்கள் பலனற்றதா இருக்கலாம், देखो आपका पैर बलहीन हो तो ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். परमेश्वर आपके साथ रहेंगे। நம்ம நிற்கிறோம் என்று எண்ணி देखो हम खड़े उसको गिन के, நான் எல்லாத்தையும் வெல் செட்டில் ஆயிட்டேன்னு நினைச்சு देखो हम साढ़े कार में सेट करके विचार करिए, மீண்டும் குழிக்குள்ள விழாதபடிக்கு देखो आप खड्डे में ना गिरो, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். सतर्क से ध्यान से लीजिए। எல்லாம் முடிஞ்சிச்சு, सब खत्म हो गया, எல்லாம் நான் செட்டில் ஆயிட்டேன், सब हो गया सेटल, எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சிது. सब आशीर्वाद मिल गया। ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? परमेश्वर ने क्या किया? ஆண்டவருக்காக நான் செஞ்சுட்டேன். परमेश्वर ने भी किया, என்ன செய்தோம்? क्या किया? என்ன செய்தோம்? क्या किया? உங்களை நம்மளை மீட்டெடுத்தாரே. देखो आप हमको रक्षा அந்த करके, அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை கண்ணோக்கி பார்த்தாரே. वो गुलामी में परमेश्वर ने அந்த देखा, குழியிலிருந்து நம்மளை கண்ணோக்கி वो பார்த்தாரே. खड्डे में परमेश्वर ने हमें देखा, நம்ம கைவிடப்பட்ட நேரத்துல நம்மளை தூக்கினாரே. हमें सारे लोग से टुकड़े तब हमने परमेश्वर உதவியற்ற நேரத்துல நம்ம हमें உதவினாரே. मदद नहीं मिला तब அவர் मदद किए। எபினேசராய் இருந்தார். परमेश्वर एबीनेसर थे, எல்லோரியாய் இருந்தார். एलोही थे। அவருடைய வேலையை நமக்கு செய்து கொடுத்தார். देखो उनके काम को परमेश्वर ने हमको करके दिए। இந்த நாளில் आज के दिन भी ஆண்டவருக்காக परमेश्वर के நாம் लिए எப்படியாய் காணப்படுகிறோம்? कैसे दिखाई पड़ते இன்னொரு हैं? வசனத்தை வாசிக்கலாம். एक और वचन पढ़ते हैं, எபிரேயர் எழுதின புத்தகம் इब्रानियों की किताब, 12ஆம் அதிகாரம் देखो 12वां अध्याय, 12-13. देखो 12-13, Hebrews इब्रानियों की किताब chapter 12 12वां अध्याय verse 12. 12 और 13। ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிறுத்தி, குணமாயிருக்கிறது, இசைக்கு போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சமைப்படுத்துங்கள். வாசிங்க சத்தமா, பயப்படாம வாசிங்க. உங்கள் முறை எபிரேயர் 12-13 வாசிமா. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிறுத்தி, நீங்கள் திரும்ப நிமிர்த்தி குணமாயிருக்கிறது, இருக்கிறது பிசகி போகாமல் பிசங்கி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு சொஸ்தமாக்கும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில हमारी आत्मिक कार्य में நெகிழ்ந்த கைகளையும் देखो हाथ छोड़े हुए, தளர்ந்த முழங்கால்களையும் देखो हमारे घुटने पर திரும்பி நிமிர செய்கிற தேவன், वापिस खड़ा करने चाहते हैं, திரும்பி நிமிர செய்கிற தேவன். देखो वापिस चंगा होना चाहिए। ஒருவேளை ஆதியில் இருந்த ஜெப வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். देखो आदि के दिनों में जो प्रार्थना की जीवन ना हो, ஆதியில் இருந்ததான வேத வசனம் நம்மிடத்தில் இல்லாமல் देखो இருக்கலாம். आदि के जीवनों में जो वचन அந்த பக்தி வைராக்கியம் நம்மிடத்தில் இல்லாமல் போயிருக்கலாம். भक्ति वैराग्य ना हो हमारे अंदर, ஆண்டவரிடத்தில் இந்த நாளிலே மனம் திரும்ப வேண்டும். देखो परमेश्वर के सामने मन உங்கள் में, கைகளை நெகிழ்ந்து போயிருக்கிறதா? देखो हमारे हाथ निर्बल हो गई क्या, தளர்ந்து போயிருக்கிறதா? देखो लड़खड़ाए गए क्या, கர்த்தர் மீண்டும் உங்களை நிமிர்த்த போகிறார். देखो वापिस आपको परमेश्वर स्थिर करना चाहते हैं। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மீண்டும் ஆண்டவர் உங்களை நிமிர்த்த போகிறார். देखो वापिस आपको सीधा करना चाहता முதல்ல है। பார்த்தோம் நம்ம पहला हमने देखा நிற்க
நிற்க பண்ணுகிற கர்த்தர். परमेश्वर आपको स्थिर करना चाहते இரண்டாவதாக பார்த்தோம் हैं। दूसरा देखा நடக்க பண்ணுகிற கர்த்தர். परमेश्वर आपको चलाते हैं। மூன்றாவதாக तीसरा हम देखते हैं நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற கர்த்தர். तेरे को स्थिर करके हमको देखते हैं परमेश्वर। வாசிக்கலாம் வசனம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். तेरे को लूका की किताब में 13 में 16 वचन। லூக்கா 13:11. லூக்கா 13:11. இங்க பார்க்கும்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. देखो इस जगह पे हम देखते हैं 18 साल से वो बलवान की हुई स्त्री। ஒரு கூனியா இருக்கிறவங்க நிமிர்ந்து பார்க்க முடியாது. देखो कुनी औरत को सीधा खड़े होके नहीं देख இந்த सकते। வயதானவர்களை பார்க்கும்போது ये बुजुर्ग आपने देखा हो तो வயசாக ஆக இந்த ஷோல்டர்ல தான் அப்படியே கீழே குஞ்சிடுவாங்க. देखो उम्र होते होते उनके शोल्डर नीचे होते जाते ஏன்னா हैं। அவங்களுடைய போன்ஸ் அது எல்லாமே அப்படியே பெண்டாயினே வரும். देखो उनके बोन्स सब बैंड होते जाते हैं। இங்கே இந்த ஸ்திரீ பார்க்கும்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட இந்த ஸ்திரீ அப்படியே ஒரு கூனியா இருக்கிறான். देखो इस जगह पे हम देखते हैं वो दिनों से वो कुनी थी। ஒரு நாளெல்லாம் நம்ம அப்படி இருந்து பார்க்க முடியுமா? देखो हम एक दिन ऐसा रह सकते हैं। ஒரு நாளெல்லாம் அப்படியே குஞ்சினே देखो एक दिन கீழே பார்த்த மாதிரி ஒரு நாள் இருக்க முடியுமா? देखो एक दिन हम ऐसा एकदम झुके हुए ऊपर भी ना देखे ऐसा रह सकते हैं? रह सकते हैं सर, रह सकते हैं सर। ஆனா இந்த ஸ்திரீ எவ்வளவு வருஷம்? लेकिन ये स्त्री कितने दिन तक 18 வருஷம். देखो 18 நிமிஷம் நம்மளால முடியதில்லை. देखो 18 साल तक ऐसा झुकी हुई थी। ஆனா அந்த 18 வருஷமாய் கூனியா இருக்கிற அந்த ஸ்திரீ நிமிர்ந்து பார்க்க முடியாமல் देखो 18 साल से वो कुनी उस स्त्री ऊपर ना देख पाई। ஆனால் இயேசு அவள் மேல கை வைத்தார். लेकिन प्रभु यीशु मसीह ने उनके ऊपर हाथ रखा। இயேசு அவள் மேல கை வைத்தார். देखो यीशु मसीह ने हाथ रखा। உடனே அவள் நிமிர்ந்து तुरंत वो खड़ी होकर யோசித்து பாருங்க நல்லா विचार करके देखो 18 வருஷமா கூனியா இருக்கிறா. देखो 18 साल से एकदम झुकी हुई थी। ஆண்டவர் கைகளை வைத்து சுஸ்தமாக்குறார். परमेश्वर हाथ रख के चंगाई करते அவள் हैं। நிமிர்ந்து முதல் தடவையா 18 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறா ஒரு மனுஷனை. देखो पहली बार वो 18 साल के बाद वो सीधा खड़े होकर देखते हैं मनुष्य को। பார்த்த உடனே அவளுக்கு எப்படி ரியாக்ஷன் இருந்திருக்கும்? देखो देखते हैं उसका रिएक्शन कैसा हुआ होगा, எப்படி இருந்திருக்கும்? कैसा हुआ होगा சொல்லவே முடியாது. बोल ही नहीं सकते। அந்த 18 வருஷத்தை தான் குடும்பத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கூனியா இருக்கிறா. देखो 18 साल से उनके परिवार को ना देखे से झुकी हुई थी पूरी। ஒரு வானத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கூனியா இருக்கிறா. देखो आकाश को भी ना देख सकते ऐसे झुकी हुई थी। ஒரு ஸ்ட்ரைட்டா படுக்காத அளவுக்கு 18 வருஷமா இருக்கிறா. देखो सीधा ना सोकर ऐसे एकदम झुकी हुई थी। எந்த சந்தோஷமும் முழுமையா அடையாதபடிக்கு கூனியா இருக்கிறா. देखो कोई भी खुशी को अपना ना सके ऐसे झुकी हुई थी। முதல் தடவையா அவளுக்கு சொஸ்தமாக்குன போது पहली बार उसको चंगाई जब हुई, ஒருவேளை நம்ம இருந்தா குதித்து எழுந்து ஓடி இருப்போம். देखो हम उसे जब दौड़ के कूद के दौड़ जाते हैं, என்னென்னவோ செஞ்சிருப்போம். क्या क्या करते थे। ஆனா அந்த வசனத்தை என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है, வாசிங்க அந்த கடைசி பகுதியை. देखो वो लास्ट वचन पढ़िए। லாஸ்ட் பகுதி வாசிங்க. போதும். உடனே நிமிர்ந்து तुरंत वो खड़े होकर தேவனை परमेश्वर को மகிமைப்படுத்தினார். महिमा किया। சொல்லுங்க, தேவனை परमेश्वर को மகிமைப்படுத்தினார். महिमा किया। தேவனை परमेश्वर को மகிமைப்படுத்தினார். महिमा किया। எவ்வளவு வருஷம் நம்ம ஆண்டவரை தெரியாம கூனியான வாழ்க்கையில் இருந்தோம். देखो कितने दिन तक हम परमेश्वर के எவ்வளவு वचन से झुके ஆசீர்வாதம் थे, இல்லாம இருந்தோம். कितने आशीर्वाद ना दिए எந்த हमारे, சந்தோஷமும் இல்லாம இருந்தோம். कोई भी खुशी नहीं थी हमारे ஒண்ணுமே पास, இல்ல. कुछ भी नहीं நம்ம है, வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. हमारा जीवन खत्म हो गया। அப்படி இருந்த நம்ம वैसे हम रहते हैं, நிமிர்த்தி हमें स्थिर करके அவரை பார்க்க வைத்தாரு. हमको देखने அவரை தான் நம்ம மகிமைப்படுத்தணும். उनको देखने क्या उनको ही महिमा करना है। हालेलुया, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में எவ்வளவு அதிசயங்களை செய்கிறார். कितने चमत्कार किए, எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். कितने चमत्कार किए। எவ்வளவு பாதங்களில நம்மளை நிமிர்த்தி அவர் பார்க்க வைத்திருக்கிறார். देखो कितने मार्ग में परमेश्वर उनको देखने लायक அவருடைய किए हैं, சமூகத்துல நடக்க பண்ணி
பண்ணியிருக்கிறார். सम्मुख में चलाए परमेश्वर நிற்க ने, பண்ணியிருக்கிறார். स्थिर किया हमें। நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் எழும்பவே மாட்டாங்க நினைச்சவங்க முன்னால நம்மளை எழும்ப देखो செய்திருக்கிறார். लोगों के सामने ये लोग खड़े नहीं हो पाएंगे, लेकिन हमें स्थिर किया परमेश्वर ने। மனசார நம்மள சொல்லியிருப்பாங்க இவெல்லாம் உருப்படவே மாட்டான், देखो पूरे मन से लगता है लायक இவன் नहीं है, இப்படிதான் இருப்பான், ये ऐसे ही रहेगा, இவன் சபிக்கப்பட்டவன், ये स्थापित இவன் किया गया, ஆசீர்வாதமே இருக்க इसके மாட்டான், आशीर्वाद இவன் नहीं இப்படியே रहेगा, தான் ये இருப்பான், ऐसे ही रह जाएगा, நடக்கவே மாட்டான், ये चलेगा பார்க்கவே नहीं, மாட்டான், ये देखेगा नहीं, நிமிரவும் மாட்டான். ये स्थिर भी नहीं रहेगा। நம்மளை சுற்றில் இருந்த ஜனம் हमारे जो आज घेरे हुए लोग நம்மளை அடித்து 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 கூனியாக்கி வைத்திருக்கலாம். मार मार के हमको झुका दिया हो, तो அது ஒருவேளை 18 வருஷமா இருக்கலாம், देखो 18 साल 40 வருஷமா देखो இருக்கலாம். 40 साल हो, ஆனால் கர்த்தர் அவரை பார்க்க வைக்க போதுமானவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर को देखने का हमें करे ऐसा सामर्थ्य है। ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட हमारे जीवन में விசுவாசம் विश्वास கூடி போயிருக்கலாம், एकदम झुक गया हो, நிமிர முடியாமல் இருக்கலாம், सीधा ना हुआ, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கூடி போயிருக்கலாம், देखो जीवन की माँ कैसा झुकी हुई हो, तो பலவீனங்கள் கூடி போயிருக்கலாம், देखो बलहीन झुकी नहीं हो, சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கூடி போயிருக்கலாம். देखो समाधान खुशी ना हो, झुक गए हो, तो கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல கையை வைக்க போகிறார். परमेश्वर आज के दिन आपके ऊपर हाथ रखना चाहते हैं। உங்களை பார்க்க பண்ணுகிறவர் परमेश्वर आपको देखने का है, கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல கையை வைக்க போகிறார். परमेश्वर आज आपके ऊपर ஒரு हाथ रखना चाहते சிலருக்கு हैं। கையை வைத்து சுகம் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். देखो परमेश्वर हाथ रख के एकदम अच्छा करने ஒரு से சிலருக்கு கொடுத்ததில தேவனை மகிமைப்படுத்த நாம் ஆயத்தமாக வேண்டும். देखो परमेश्वर ने जो दिया उसके लिए परमेश्वर की महिमा करने के तैयार रहना चाहिए। தேவனுடைய காரியங்களில் परमेश्वर की कार्य में அவர் தொடுவதற்கு देखो छूने के लिए நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். हमें अपने आप को सौंपना है। அவர் நம்மை தொடுவதற்கும் परमेश्वर में छूने நம்மை के लिए சுத்தமாக்குவதற்கும் हमें चंगा करने के நம்மை लिए ஆசீர்வதிக்கவும் हमें आशीर्वाद करने அந்த के लिए இடத்துல நம்ம பிரசன்ஸ் தேவை. उस जगह पे हमें उपस्थित चाहिए। நமக்காக இன்னொருத்தரை நம்ம அனுப்ப முடியாது. हमारे लिए दूसरे को नहीं भेज सकते। ஓ என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கி வா, तू जा मेरे लिए आशीर्वाद लेके आ, என் கிருபையை நீ வாங்கி வந்துரு, मेरे कृपा को लेके என் आ, அபிஷேகத்தை நீ வாங்கி வந்துரு, मेरे अभिषेक को लेके आ, அப்புறமா நம்ம பங்கு போடலாம். तब उसको भाग डालेंगे। இல்லவே இல்லை, नहीं, இல்லவே இல்லை. ऐसा नहीं है। நாம் அந்த இடத்துல இருந்தால் ஒழிய हम उस जगह पे रहेंगे तो ही ஆண்டவர் நம்மை தொட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். देखो हमें चुनने के लिए परमेश्वर तैयार है। பெலஸ்தா குளத்தருவியில देखो पलस्तर कुंड में அத்தனை வருட காலமாக देखो कितने दिन से காத்து கொண்டிருந்த மனிதன் इंतजार किया मनुष्य, அவன் சொல்லுகிறான், वो कहता है என்னை கொண்டு போய் விடுறது யாருமே இல்லை, मुझे लेके जाने वाला कोई नहीं हो அவன் जाता। கண்ணு முன்னாலதான் இருக்குது, उसकी नजर के सामने ही அவன் है, கண்ணு முன்னாலதான் அற்புதத்தை பார்க்கறான். उसके नजर के सामने चमत्कार को देखता है। பலன் அற்று போயிடுச்சு. देखो बोले उसका बल नहीं था। ஒரு சிலருக்கு कुछ लोग को அந்த சோம்பேறித்தனமான வாழ்க்கை சுகமா இருக்குது. देखो जो लेजीनेस लगता है वो अच्छा लगता है उनको। ஆண்டவர் ஆசீர்வதிக்க கிட்ட வராரு, परमेश्वर आशीर्वाद करने नसीब आते हैं। அந்த சோம்பேறித்தனமான அந்த சுகம் ரொம்ப பேர் விரும்புகிறது நிமித்தமாக देखो आलसीपन के वजह से वो ना चाहते हैं, ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கு. देखो आशीर्वाद नहीं मिलता है। எது தெரியுமா அந்த சோம்பேறித்தன சுகம்? देखो आलसी का वो अच्छापन क्या है? எது? क्या है? நடக்க கூட கஷ்டம், वो चल भी नहीं पाएगा, எவ்வளோ தூரம் போகணுமா, उतना दूर जाना है, இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கணுமா, इतना जल्दी उठना है, இவ்வளவு வசனம் வாசிக்கணுமா, इतना वचन करना है, இவ்வளவு நாள் உபாசம் இருக்கணுமா, इतना दिन उपासना रहना है, இவ்வளவு தியாகம் செய்யணுமா, इतना त्याग करना है, வாரம் வாரம் போய் தான் ஆகணுமா, देखो हफ्ते हफ्ते जाना है। போனா போல வாசத்துல ஒரு நாள் போலாம். अरे जाना जाएंगे, महीने में एक बार जाएंगे। அந்த சோம்பேறித்தன சுகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படாது. देखो आलसीपन में जब रहेंगे तब तक वो जो आशीर्वाद है नहीं खुली जाएगी मान நீ लिए। திறந்து வா, देखो खोल के आओ, நீ காலூன்றி நில்லு, देखो स्थिर खड़े நீ हो जाओ, குதித்து எழுந்து देखो कूद के खड़े हो, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த परमेश्वर के नाम की महिमा करते करते ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற முடியும். हम आशीर्वादित वंशज बन सकते எது हैं। வரைக்கும் जब तक ஒரு சிலருக்கு போதும், कुछ लोग को बस काफी है, 10 ரூபாய் இருந்தா போதும். 10 रुपया तो काफी है। அந்த 10 ரூபாய் 100 வருஷத்துக்கு பின்னால देखो 10 रुपया पहले था वो, ஆண்டவர் பார்த்துப்பார், परमेश्वर देख लेंगे, அதுலயே நான் நடத்திடுவார். देखो उसी में चला लेंगे, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ऐसा नहीं रहना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के बच्चों எல்லாத்திலும் ஞானம் கொடுத்திருக்கிறார், सारी काल में ज्ञान दिए, எல்லாத்திலும் விவேகம் கொடுத்திருக்கிறார். सारी काल में विवेक दिए। அதற்காக எழும்ப परमेश्वर के लिए खड़ा நம்முடைய அடைக்கப்பட்ட வாசல்கள், जो हमारे बंद किया द्वार, நம்முடைய அடைக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். जो हमारे लिए जो बंद किया परमेश्वर बोलना सामर्थ्य है। மீகா 2 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லப்படுகிறது, देखो
मीका की किताब में 2 और 13 वचन में कहा गया है, தடைகளை முறியடிக்கிற கர்த்தர் உனக்கு முன்பதாக செல்வார். देखो बंधनों को तोड़ने वाले परमेश्वर आपके आगे जाएंगे। கர்த்தர் உனக்கு முன்பதாக செல்ல வேண்டுமானால் देखो परमेश्वर आपके आगे आगे जावे तो தேவனை சொல்லுகிற காரியத்தில் கவனமாய் இருக்க வேண்டும். देखो परमेश्वर से कहते उस कार्य में चुप रहना है। கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். देखो लास्ट एक वचन हम पढ़ेंगे, லூக்கா 21ஆம் அதிகாரம் देखो लूका की 26 28ஆம் வசனம். 28 वचन, லூக்கா 21:28. 21 में இவைகள் சம்பவிக்கத் தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இங்க சொல்லப்படுகிற வசனம் கடைசி காலத்துல இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது अंतिम दिनों में जो इस कार्य जो शुरुआत होगी, உங்கள் மீட்பு देखो आपकी जो कार्य है, சமீபமாய் இருப்பதால் देखो समीप जो होगी, நீங்கள் आप நிமிர்ந்து பார்த்து देखो स्थिर खड़े होके உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். देखो आपके सिर को ऊंचा करो। வசனம் சொல்லு, நீங்கள் நிமிர்ந்து பார்க்கணும். देखो आपको एकदम स्थिर खड़े होके देखना है। நிமிர்ந்து யாரை பார்க்கணும்? देखो किसको देखना है खड़े होके? கர்த்தரை பார்க்கணும். परमेश्वर को देखना है। வசனம் சொல்லு, எனக்கு உத்தாசைகளும் பர்வதங்களுக்கு நேராக देखो वचन कहते हैं जो परमेश्वर जो है पहाड़ के ऊपर से, என் கண்களை ஏறெடுக்கிறேன். देखो मैंने आपको ऊपर देखता हूँ। நம்முடைய கண்கள் हमारी आंखें எப்பவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். हमेशा परमेश्वर को देखना है। யார் நமக்கு கொடுக்குறாங்களா जो हमें देखते हैं அவங்கள தான் பார்க்கணும். उसको ही देखना है। யார் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்களா जो हमें आशीर्वाद करता அவங்கள है தான் எதிர்பார்க்கணும். उसको इंतजार करना है। நமக்காக ஒரு எலியேசர் அனுப்ப முடியாது. देखो हमारे को एलियेजर नहीं भेजेंगे। ஆபிரகாம் தன் மகனுக்காக देखो अब्राहम अपने बच्चों के लिए எலியேசர் அனுப்புறார். एलीशा को भेजते हैं। அவர் சொல்ற மாதிரியே அவர் செய்வார். वो जैसा बोला उसे किया। நம்ம அனுப்புற ஆள் சொல்ற மாதிரியே செய்வாரா? देखो हम जिसको भेजते हैं उसको ऐसा करेगा। நம்ம அனுப்புற எலியேசர் நம்ம சொல்ற மாதிரி செய்வாரா? देखो हम जो भेजते हैं एलीशा ऐसा करेगा। போறதுக்குள்ளே எவ்வளவு பிளஸ் ஆயிட்டு போகும். देखो जाना है तो इतना बड़ा कर देना है। நமக்கு ஒரு எலியேசர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். देखो हमें लिए परमेश्वर एलीशा रखे हैं। உன் குடும்பத்துல திருமண காரியம் நடக்கணுமா? देखो आपकी जीवन में विवेक कार्य होनी है क्या? सारी कार्य உங்களுக்கு ஒரு எலியேசர் அனுப்புங்க விசுவாசமா. देखो आपके परिवार में से एक एलीशा को भेजो। உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? आपको आशीर्वाद चाहिए, ஒரு எலியேசர் அனுப்புங்க. जब एलीशा को भेजो। உங்களுக்கு கிருபை வேணுமா? आपको कृपा चाहिए तो ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के समूह में इंतजार करके पालो उसको। நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர் கர்த்தர். देखो हमारे सिर को ऊंचा करने वाला परमेश्वर இந்த நாளிலும் आज के दिन நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். हम अपने आप को जांचेंगे। இந்த மூன்று ये காரியங்களில் 3 कार्य में நிற்க பண்ணுகிற கர்த்தர் स्थिर करना है परमेश्वर। யோசேப்பை நிற்க பண்ணினார். यूसुफ को परमेश्वर ने खड़ा किया। நடக்க பண்ணுகிற கர்த்தர் देखो चलाते परमेश्वर। சப்பானியை நடக்க செய்தார். देखो लंगड़े को परमेश्वर ने चलाया। பார்க்க பண்ணுகிற கர்த்தர் देखो देखने वाला परमेश्वर। 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஸ்திரீயை பார்க்க செய்தார். देखो 18 साल से ना देख पाई, झुकी हुई थी, देख नहीं पाई। आज के दिन நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். देखो आपको सीखना है। நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். देखो खड़े रहना सीखना है, चलना सीखना है, கற்றுக்கொள்ள வேண்டும். देखना सीखना है। இந்த மூன்றும் ये 3 கர்த்தருக்குள்ள தான் இருக்கணும். तो परमेश्वर के अंदर होना இந்த चाहिए। மூன்றும் ये 3 பரிசுத்தமும் அந்த விசுவாசக்குள்ள இருக்கணும். ये पवित्रता में विश्वास के अंदर होनी चाहिए। இந்த மூன்று ये காரியமும் 3 कार्य மாம்சத்தினால செய்யக்கூடாது. शरीर से नहीं करना है। மாம்சத்தின் சிந்தையோ देखो शरीर के विचार से வேற விதம். देखो अलग, ஆனா விசுவாசத்தோடு கூட लेकिन विश्वास के साथ ஆண்டவரிடத்துல கேட்கணும். परमेश्वर से मांगना है। நீ நிக்கணுமா இந்த நாளில? आज के दिन खड़े रहना है। இந்த குழியில போட்டாங்களா? देखो गड्ढे में डाल दिया, என்ன விற்கப்பட்டாங்களா? बेच दिया गया, நீ ஒரு அடிமையா இருக்கிறியா? गुलामी में ஒரு है, விடுதலை இல்லையா? छुटकारा नहीं ஒரு है। 18 வருஷமா கூனியா देखो இருக்கிற 18 साल से झुके எந்த हैं। ஆசீர்வாதம் கூனி குறுகி உன் குடும்பத்துல காணப்படுகிறது? देखो कौन सी आशीर्वाद झुकी हुई आपके जीवन में? எந்த ஆசீர்வாதத்தை இன்னும் வருது காத்துட்டே இருக்கிறோம்? देखो और आशीर्वाद आई है सब அந்த தடைகளை ஆண்டவர் இந்த நாளில முறியடிக்க போகிறார். और रुकावट को परमेश्वर हटाना चाहते அந்த हैं। தடைகளை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். उस रुकावट को परमेश्वर हटाना चाहते हैं। ஆக முழங்கால் படியிட்டு सारे लोग घुटने पे आके ஆண்டவரிடத்திலே கேளுங்க. परमेश्वर से मांगो। ஆண்டவரே, परमेश्वर இந்த நாளிலே தியானித்ததான வசனத்தின் பிரகாரமாக आज के दिन जो ध्यान किया परमेश्वर, ஆண்டவரே, நான் நிக்கிறேன்னா நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே. मैं खड़ा हूँ ऐसा विचार करता हूँ, ஆனா நான் ஒன்னும் நிக்கலையே ஆண்டவரே. लेकिन और मैं भी नहीं खड़ा हूँ என் परमेश्वर। குடும்பத்துக்காக நான் நிக்கல. परमेश्वर से मैं என் ஊழியத்திற்காக
நான் இன்னும் நிக்கல प्रभु जी मैं सेवा के लिए இந்த खड़ा हूँ பரலோக ராஜ்யத்துக்காக நான் நிக்கல आपके स्वर्ग राज्य के लिए नहीं खड़ा हूँ ஆத்துமாக்களுக்காக நான் நிக்கல आत्मा के लिए नहीं खड़ा புதிய हूँ ஆத்துமாக்களுக்காக நான் நிக்கல देखो नाशुर आत्मा के लिए नहीं खड़ा हूँ நானே இன்னும் குழியில இருக்கிறான் देखो मैं ही गड्ढे में हूँ என்னை விடுவிப்பார் யாருமே இல்லை मुझे छुटकारा देने वाला कोई नहीं है என்னை நீங்க எழும்ப பண்ணுங்க देखो परमेश्वर मुझे खड़ा करो என்னுடைய கரத்தை நீங்க பிடிங்க ஆண்டவரே मेरे हाथों को पकड़ो என்னை இந்த நாளில நீங்க எழும்ப செய்யுங்க आज के दिन परमेश्वर मुझे खड़ा நான் करो எழும்பணும் ஆண்டவரே परमेश्वर मुझे खड़ा நான் करना है ஆளுநரை நிக்கணும் मुझे स्थिर खड़ा रहना நான் है விழித்து எழும்பணும் मैं खुद के खड़ा होना நான் है உன்னை பார்க்கணும் परमेश्वर मुझे ஆண்டவரே आपको देखना है இந்த காரியத்தின் ஆசீர்வாதங்களுக்கு इस कार्य के आशीर्वाद है தடைகளாய் இருக்கிறதான मुझे रुकावट जो है அந்த தடைகள் மேல सारी रुकावट உம்முடைய ரத்தம் आपकी लहू எனக்காக मेरे लिए, என் குடும்பத்திற்காக मेरे परिवार के लिए, என் பிள்ளைகளுக்காக मेरे बच्चों के लिए, என்னுடைய வியாபாரத்துக்காக मेरे व्यापार के लिए, என்னுடைய பிசினஸ்ல मेरे व्यापार में, இந்த நேரத்துல इस समय में, உம்முடைய ரத்தம் आपकी लहू என் மேல मेरे ऊपर ஊற்றப்படணும் उतर आवे ஆண்டவரிடத்துல கேளு परमेश्वर से मांगो விசுவாசமா கேளு विश्वास से मांगो ஆண்டவர் இந்த நாளில परमेश्वर आज के दिन உங்களை தொட ஆயத்தமா இருக்கிறார் परमेश्वर आपको छूना चाहते हैं உங்களை செய்ய ஆயத்தமா परमेश्वर आपको स्थिर करना चाहते हैं உங்களை நடக்க செய்ய ஆயத்தமா परमेश्वर आपको चलाना चाहते हैं ஆண்டவரிடத்துல கேளு परमेश्वर से मांगो தாவீதின் குமாரனே दाऊद के पुत्र எனக்கு இறங்கும் मुझे दया करो தாவீதின் குமாரனே दाऊद के पुत्र எனக்கு இறங்கும் मुझे दया करो நான் எதுவரைக்கும் ஆண்டவரே मैं और कितने दिन எதுவரைக்கும் ஆண்டவரே मुझे और कितने दिन நான் குந்தி குந்தி நடப்பேன் मैं और कैसे झुक झुक के चलूं ஆண்டவரே नहीं परमेश्वर நான் உம்முடைய பிள்ளை मैं आपके बच्चा हूँ நான் வெட்கப்பட்டு போக கூடாது मैं प्रभु जी लज्जित को कहना என்னுடைய चाहूँ முகம் பிரகாசம் அடையணும் मेरा मुंह प्रकाशित होना है ஆண்டவரே, இந்த நாளில परमेश्वर आज के दिन நன்மைகளினால் எங்களை நிரப்புங்க भलाई से भरो परमेश्वर என்னை பெரிய இனமாக்கி ஆசீர்வதிங்க ஆண்டவரே परमेश्वर मुझे बड़ापन पर मुझे என் आशीर्वाद करो பேரை நீங்க உயர்த்துங்க मेरे ஆண்டவரே नाम को ऊंचा करो என் परमेश्वर ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே परमेश्वर आशीर्वाद की प्रभु जन्नत से भर दो நான் செல்லும் இடமெல்லாம் मैं जहाँ जहाँ जाऊँ परमेश्वर காவலாய் நீங்க வாங்க ஆண்டவரே परमेश्वर रक्षक बन के आओ நான் செய்யற காரியத்தில் परमेश्वर जो मैं कार्य நீங்க करता என்னை हूँ கைவிட மாட்டீங்க मुझे हाथ नहीं छोड़ोगे நான் வாழும் இந்த தேசத்தில் मैं इस देश में जो जीता இந்த हूँ பகுதியில इस बाग में நீங்க எனக்கு தந்த ஆசீர்வாதம் இந்த நாளிலே எனக்கு தாங்க ஆண்டவரே परमेश्वर आपने जो दिया कि आशीर्वाद आज के दिन दीजिए ஆண்டவரே ஆறுகள் நிரப்பப்படணும் सारे लोग करना है ஆறு கற்சாடிகள் देखो परमेश्वर जो खड़े थे காலியான போது देखो 6 गड्ढे जो खाली था இயேசுவானவர் சொன்னார் यीशु मसीह ने कहा அது தண்ணீரால நிரப்புங்க उसने पानी से भर दो गड्ढे को அது தண்ணீரால நிரப்புங்க என்று उसने पानी से भर அந்த दी தண்ணீர் பரிசுத்த ஆவி वो कोई पानी पवित्र அந்த आत्मा தண்ணீரை वो पानी को ஆண்டவர் परमेश्वर ने ராட்சசமாய் மாற்றினார் देखो दाग रक्ष बदल ஒருவேளை दिया உன் குடும்பத்தில் ये आपके परिवार में கைகளில देखो आपके पर பெரும் खाली காலி खाली கற்சாடிகள் காணப்படலாம் देखो खाली गड्ढे நீ दिखाई पड़ते ஆண்டவருடைய நாமத்தினால परमेश्वर के नाम நீ से தண்ணி மாத்திரம் நிரப்பு उसका खाली पानी को நீ விசுவாசத்தோட நிரப்பு विश्वास से भरो நீ उसको விசுவாசத்தோட நிரப்பு विश्वास से भरो அது ராட்சசமாய் ஆண்டவர் उसे மாற்றுவார் दास से रक्ष நீ बदल देंगे பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்து பாரு 10 में एक बात को देख के देख வானத்தின் பல கனிகளை திறப்பார் देखो आकाश के स्वर में से आपको இடம் देंगे கொள்ள கூடாதபடிக்கு ஆண்டவர் நிரப்புவார் देखो जगह नाम से आपको परमेश्वर भर देंगे வானத்து மீன்களை போல நீ எழும்புவார் देखो आकाश के चोकर को से हाल है उसके समान तो रहेगा நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை எழும்ப செய்வார் तो तारा के समान आपके वंशज होंगे நமக்கு ஒரு தகப்பன் உண்டு हम कोई पिताजी है நமக்கு ஒரு தகப்பன் உண்டு कोई पिताजी है அவர் நம்முடைய தெய்வம் वो परमेश्वर परमेश्वर அவர் है நம்மை நிமிர்த்துகிறவர் वो हमें स्थिर करते நம்மை हैं பார்க்க செய்கிறவர் हम उनको देख पाते हैं இந்த நாளிலும் கூட आज के दिन ஆண்டவரே परमेश्वर இந்த மூன்று விதமான கவலைகளில் इस तीन कार्य में से ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளாய் நாம எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே. देखो हम ऐसे खाली तौर पे बच्चों के समान हैं தகப்பனாய் நீங்க அந்த பாசத்தை நீங்க எனக்கு கொடுத்தீங்க देखो पिताजी के समान परमेश्वर ने प्रेम किया ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட परमेश्वर आज के दिन நான் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன் परमेश्वर आपको देखता हूँ என்னுடைய கற்சாடிகள் मेरे गड्ढे அது காலியா இருக்குது ஆண்டவரே. वो खाली है परमेश्वर ஆண்டவரே, அது காலியா இருக்கிறது वो खाली है परमेश्वर எந்த நன்மையும் அதுல இல்ல उसमें कोई भी भलाई नहीं எந்த है சுகமும் அதுல இல்ல उसमें कोई भी चंगाई नहीं எந்த है பலனும் அதுல இல்ல कोई भी बल नहीं है எந்த தேவையும் அதுல காணல कोई भी आवश्यकता नहीं दिखाई पड़ी ஆண்டவரே, இந்த நாளில் परमेश्वर आज के दिन நான் முழு மனதாய் पूरे मन से நீ சொல்லுகிற வார்த்தையை கேட்டு आप जो वचन बोले उसको நீ सुनकर சொல்லுகிற வார்த்தையை கேட்டு आपने जो बोला उस वचन को ஆண்டவரே, सुनकर நான் அதன்படி செய்கிறேன் उसके ஆண்டவரே. अनुसार करने के लिए உம்முடைய சத்தத்தை நான் கேட்கலாம் आपकी आवाज को सुनना चाहता हूँ நானும் என் வீட்டாரும் मैं मेरे परिवार கர்த்தரையே சேவிப்பேன்
स्वर्गीय அதிலே நாங்க குடும்பமாக हम परिवार में உமக்காக आपके लिए ஒரு ஜெபத்தின் பலிபீடத்தை கட்டுவோம். देखो प्रार्थना की बलिपीठ ஒரு बनाएंगे ஜெபத்தின் பலிபீடத்தை கட்டுவோம். देखो प्रार्थना की बलिपीठ बनाएंगे அது நல்ல தெய்வமாய் நீங்க நன்மை செய்யுங்க. देखो अच्छे परमेश्वर आप भलाई कीजिए ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால நிரப்பத்தக்கதாக देखो परमेश्वर ऐसे आशीर्वाद से भरने का கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். हमारे बच्चे के परमेश्वर की नमाज भी हमें நன்றி, 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 ராஜா. தீனமா, தீனமா, ராசி, ஆண்டா, தீனமா, ராசகல, ரபகல, ரங்கனா. தீனமா, ராசகல, ரபகல, ரபகல. நிற்க பண்ணுகிற தேவன் ஆண்டவர், நிமிர செய்கிற தேவன், பார்க்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இந்த வேளையிலே நீங்கள் இறங்கி வருவீராய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா தடைகளை உடைக்கிற தேவன், எல்லா தடைகளை உடைக்கிற தேவன், எல்லா கட்டுகளை நிர்மூலமாக்குகிற தேவன் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த வேளையிலே உங்கள் பிள்ளைகளுக்காக, मुझे साल ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக बच्चों के लिए நீங்க இறங்கி வாங்க आप ஆண்டவர். उतर आइए परमेश्वर ஆண்டவரே, 18 வருடமாய் கூனியா இருந்தது போதும். देखो 18 साल चुकी हुई काफी है நீங்க உங்களுடைய பிள்ளைகள் மேல கையை வைங்க ஆண்டவர். देखो आप परमेश्वर के बच्चे के ऊपर हाथ रखो எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உங்க தலை மேல வைங்க. देखो सारे लोग दाहिने हाथ पर रखो ஆண்டு விடுதலை கேளு. परमेश्वर से मांगो ஆண்டவரே, என்னை தொடுங்க. परमेश्वर मुझे छू ஆண்டவரே, என்னை தொடுங்க. परमेश्वर मुझे छू இந்த வேளையில इस समय உம்முடைய ரத்தம் आपकी लहू என் சிரசின் மேல मेरे ऊपर ஊற்றப்படட்டும். उतर आवे ஊற்றப்படட்டும். ஊற்றலாவே. ஊற்றப்படட்டும். ஊற்றலாவே. ஊற்றப்படட்டும். ஊற்றலாவே. ஊற்றப்படட்டும். ஊற்றலாவே. ரத்தம் பாய்வதாக. प्रभु जी आपका लहू उतर நீங்க आवे தொடுங்க ஆண்டவரே. परमेश्वर आप छुओ ஒவ்வொரு உள்ளம் கால்களை தொடுங்க सारे ஆண்டவரே. लोग को छुओ ஒவ்வொரு परमेश्वर நாடி நரம்புகளை தொடுங்க सारे ஆண்டவரே. लोग को प्रभु ஆண்டவரே, जी ஒவ்வொரு இருதயத்தின் காரியங்களை தொடுங்க सारे ஆண்டவரே. हृदय को छुओ परमेश्वर ஒரு சிலருடைய சிரசின் மேல ஆண்டவர் கையை வைத்திருக்கிறார். ஒரு சிலருடைய சிரசின் மேல ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரங்களை நான் பார்க்கிறேன். देखो परमेश्वर உன் வாழ்க்கை இன்னோட முடிந்தது என்று நீ எண்ணுகிறாயா? वो तेरे जीवन ऐसे खत्म हो जैसे विचार करता है क्या ஆண்டவர் உன்னை பார்த்து परमेश्वर आपको देख के कहते சொல்லுகிறார், हैं இன்று முதல் तू आज से ही இன்று முதல் तू आज से ही நான் உன்னை ஆசீர்வதிக்க मैं तुझे போகிறேன். आशीर्वाद करना चाहता हूँ आज से ही நான் உன்னை ஆசீர்வதிக்க मैं போகிறேன். तुझे आशीर्वाद करना चाहता हूँ இன்று முதல் आज से ही நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். आशीर्वाद करना நீ चाहता हूँ எனக்காக நிற்க மாட்டாயா? तो मेरे खड़ा नहीं देगा क्या எனக்காக பார்க்க तो மாட்டாயா? मेरे के देखेगा நீ क्या எனக்காக காலோடு நிற்க तो மாட்டாயா? मेरे खड़ा नहीं देगा क्या யார் போவார்கள்? कौन जाएगा मेरे लिए யார் போவார்கள் எனக்காக? कौन जाएगा मेरे என் लिए சித்தத்தை செய்ய யார் मेरी போவார்கள்? योजना को करने के लिए कौन जाएगा ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर आज के दिन आपको देखेंगे யோசேப்பை போல योसेफ के जैसा நீ அநேகரால் तू அநேகரால் अनेक लोग के நீ लिए நிந்திக்கப்பட்டாய். निंदा किया क्या நீ அவமானப்பட்டாய். अपमानित किया क्या ஜீவனை வேண்டாம் என்று சொன்னாய். जीवन ही नीचे ऐसा बोला ஜீவனை வேண்டாம் என்று நீ சொன்னாய். तेरे जीवन को नीचे ऐसा बोला तूने ஆனாலும் நான் உன்னை தேடி வந்தேன். लेकिन मैं ढूंढते हुए आया உனக்கு ஒரு மறு ஜீவனை நான் கொடுத்திருக்கிறேன். वापस मैंने तुझे जीवन दिया பிசாசுடைய கரத்திலிருந்து உன் ஜீவனை நான் கொண்டு வந்தேன். देखो शैतान के पास था जेल में वापस लाया பிசாசுக்கு அடிமை அல்ல. तो शैतान की गुलाम நீ नहीं है எனக்குரியவன். तू मेरा है எனக்குரியவன். तू मेरी है ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படியாக देखो जीवन बचाने के लिए ஓடும்படியான दौड़ने के लिए பலனை நான் உனக்கு கொடுத்தேன். बल मैंने दिया तुझे அந்த பலனை நான் உனக்கு கொடுத்தேன். वो बल को मैंने दिया तुझे இந்த உலகமே வேண்டாம் என்று நீ சொன்னாய். ये संसार ही मुझे नहीं चाहिए बोला என் मैंने குடும்பமே வேண்டாம் என்று நீ சொன்னாய். ये मुझे परिवार ही नहीं चाहिए ऐसा என் बोला பிள்ளைகளே வேண்டாம் என்று நீ சொன்னாய். बच्चे ही नहीं चाहिए ऐसा बोला ஆனால் நான் உன்னை சொல்லவில்லை. लेकिन मैं बोलता हूँ நீ எனக்கு வேண்டும். तू मुझे चाहिए நீ எனக்கு வேண்டும். तू मुझे चाहिए நீ எனக்கு வேண்டும். मुझे चाहिए Vingana dura balashi angana dira banatura vakka bara 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 bara. Vingana dura balashi angana dira balashara bara 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 bara. சாத்தான் உன் மேல கையை வைத்திருக்கிறான். शैतान ने तेरे ऊपर हाथ रखा है எந்த நேரமும் हर समय எந்த நேரமானாலும் हर समय पे உன் ஜீவனை எடுக்கும்படியாக जीवन को लेने के लिए சாத்தான் உன் மேல கை வைத்திருக்கிறான். शैतान ने तेरे ऊपर हाथ रखा है ஆனால் தேவன்
लेकिन परमेश्वर உன்மேல இந்த நாளிலே கையை வைத்திருக்கிறார். देखो आज के तेरे ऊपर हाथ रखा है, உன்மேல கையை வைத்திருக்கிறார். देखो परमेश्वर ने हाथ रखा है, உன் பிள்ளைகள் உன்னை தூஷிக்கிறார். देखो तेरे बच्चे ना दूषित करते हैं, இந்த மதத்தை விட்டு வெளியே வா என்று தூஷிக்கிறார். तू इसमें से तू बाहर आ जा इस मत से, ஆனாலும் लेकिन நீ எனக்கு தேவை, तू मुझे நீ चाहिए, எனக்கு தேவை. तू मुझे चाहिए, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். मैं आशीर्वाद करना चाहता हूँ, உன் பிள்ளைகளை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு मैं வருவேன். तेरे बच्चे को उठा के मार्ग में लेके அவர்களை आऊंगा, சாட்சியாய் நிறுத்த போகிறேன். वो गवाही से रहेंगे समय करना அந்த चाहता हूँ, சாட்சியை பார்க்கிறவர்கள் वो गवाही को देख के சந்ததி சந்ததியாய் ஆச்சரியப்படுவார்கள். वो वंशज वंशज आश्चर्य होंगे। இந்த இடத்துல ஒரு வாலிப சகோதரன் உண்டு. देखो इस जगह पे एक जवान लड़का है, உன் ஜீவனை எடுக்கும்படியாக तेरे जीवन को लेने के लिए நீ ஓட்டுகிற வாகனத்தின் மேல சாத்தான் கையை வைத்திருக்கிறான். देखो तू जो गाड़ी चलाता है उसमें शैतान ने वो रखा हुआ है, அது நிமித்தமாக உனக்கு ஒரு சம்பவம் ஏற்படுத்த வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறான். देखो उस निमित्त तेरे जीवन में संभव हो ऐसा हो जाता है। நீ வாகனத்தை எடுக்கும் போது जब तू गाड़ी को लेगा तब என்னை நீ நினைத்துக் கொண்டு எடுப்பாயானால் मुझे याद करके जब गाड़ी को निकालेगा ஜீவனை நான் தப்புவிப்பேன். तेरे जीवन को रक्षा करूंगा, ஜீவனை நான் தப்புவிப்பேன். मैं तेरे जीवन को बचाऊंगा, ஜீவனை நான் தப்புவிப்பேன். मैं तेरे जीवन को बचाऊंगा। பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் பலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். प्रार्थना इसे में मान रहा हूं, அநேகருடைய துக்கங்களை அவர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். देखो अनेक लोग के दुख को परमेश्वर अच्छा कर रहे हैं, सही कर रहे हैं, பலவீனமாய் நீ காணப்படுகிறார். तो बलिता से दिखाई पड़ता है, ஆனால் பலவீனனா பலன் கொண்டவராக நீ ஓடிக்கொண்டிருக்கிறார். लेकिन बल से ऐसा तू दौड़ते हुए जा रहा है, நீ அதிக பலவீனமாய் இருக்கிறார். तू अधिक बलहीनता है, ஆனால் பலமுள்ளதாய் நீ ஓடிக்கொண்டிருக்கிறார். लेकिन बल से ऐसा तू दौड़ता है। கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कहते हैं இதோ நான் உனக்கு பலனாய் இருந்தேன். मैं तेरे लिए बल रखे, நான் உனக்கு பலனாய் இருந்தேன். मैं तेरे लिए बल रखे, நீ போகும் பாதைகளை எல்லாம் तू जो मार्ग में जाता है செம்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். उसको सही में करूंगा ऐसा कहते परमेश्वर। தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசினதான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி யாராவது செபிக்கலாம். तो परमेश्वर ने हमसे बात किया, कोई एक जन प्रार्थना कीजिए। स्तोत्र लगा अपने बेटे में बात जो भगवान को स्तुति करते हैं, भगवान की जो भगवान की लालन में बहुत लोग याद के पाया करते हैं, भगवान के परिवार का वाक्य में जीवन में परिशुद्ध आवियाने और निले पकने और बेस के काम करते अब्बा अंदरे स्तोत्र के मुझे में हृदय में होने राय ना कोई आइस को ऊपर तला के बात में